இப்ப நம்ம பார்க்க போறது, லாப நோக்கற்ற அமைப்பு கணக்குகள் அப்படிங்கிறது பார்க்க போறோம். லாப நோக்கற்ற அமைப்பு அப்படிங்கிறது 12th 2nd யூனிட். சரிங்களா? இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, லாப நோக்கற்ற அமைப்புடைய இயல்புகள், பெறுதல் செலுத்தல் கணக்கு, லாப நோக்கற்ற அமைப்புக்குரிய தனித்துவம் வாய்ந்த இனங்கள் என்ன? வருவாய் மற்றும் செலவின கணக்கு, இருப்புநிலை குறிப்பு எப்படி தயாரிக்க போறோம் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 11th முதலின வருவாயின நடவடிக்கைகள் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பார்த்தோம். முதலினம் அப்படிங்கிறது அ ஓராண்டுக்கு மேல் பயன் தரக்கூடிய செலவினங்கள், வருமானங்கள் அது எல்லாத்தையுமே முதலினம். வருவாயினம் அப்படின்ட்டு ஓராண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய செலவினங்கள், வருவாயினம் அது எல்லாத்தையும் வருவாயினம் அப்படின்னோம். நீள்பயன் வருவாயின செலவுன்னா என்ன அப்படின்னீங்கன்னா, அதனுடைய ஒரு செலவு வருவாயின செலவாக இருக்கும். அதனுடைய பயன் அப்படிது நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் முதலின வரவு, வருவாயின வரவுன்னா என்ன அப்படிங்கிறதையும் அங்க பார்த்தோம். தனியார் வணிகத்துடைய இறுதி கணக்க நம்ம எப்படி தயாரிப்போமோ, அதுல மாரியே தான் இறுதி கணக்கு இங்கேயும் வரும். தனியார் வணிகருக்கு இறுதி கணக்கு 1, 2 அப்படிங்கிறது 11th கடைசி லெசனாக இருக்கும். அது வந்து இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில பதிவு செஞ்சிருப்போம். ஒற்றை பதிவு முறை அதாவது உங்களுக்கு முழுமையற்ற ஒரு பதிவேடு அப்படிங்கிறது 12th ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ அவங்க அதுல துல்லியமான லாப நட்டமோ, நிதிநிலை அறிக்கையோ நம்ம தயாரிக்க முடியாது. ஒற்றை பதிவு முறை அதாவது முழுமையற்ற ஒரு பதிவேடு அ ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான் பார்த்துருக்குறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தீங்க அப்படின்னா, முழுமை பெறாத பதிவேடுலருந்து கணக்குகள் எப்படி உங்களுக்கு இறுதி கணக்குகளாக மாத்துவோம் அப்படின்னும், லாப நட்டத்தை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதையும், கடனாளி, கடனீந்தோர், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டெல்லாம் எப்படி தனியா போட்டு கடன் விற்பனை, கடன் கொள்முதல் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இறுதி கணக்க அதுலேருந்து எப்படி தயார் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இது எல்லாத்துக்கும் போக, இப்ப பார்த்தீங்கன்னா, லாப நோக்கற்ற அமைப்புகள் அப்படிங்கிறது என்ன? அதனுடைய கணக்கியல் முறைகள் என்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். சில அமைப்புகள் வந்து லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு அல்லாமல், பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக த தொடங்கப்பட்டவையாக இருக்கும். அவை பார்த்தீங்கன்னா என்னென்ன? கலை, பண்பாடு, கல்வி மற்றும் விளையாட்டு. இது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிரு. கலை, பண்பாடு, கல்வி மற்றும் விளையாட்டு போன்றவற்றுக்கு மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, லாப நோக்கற்ற அமைப்பு அப்படிங்கிறோம். இந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா, லாபம் அப்படிங்கிறது முதன்மையாக இருக்காது. அறக்கொடை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், பண்பாட்டு மன்றங்கள், விளையாட்டு மற்றும் மணமகிழ் மன்றங்கள், மருத்துவமனைகள், நூலகங்கள் மற்றும் இலக்கிய அமைப்புகள் இது எல்லாமே இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாமே இப்படித்தான் இருக்குதா? அப்படி லாப நோக்கம் இல்லாம தான் இருக்குதா? அப்படிங்கிறது நம்ம அதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். மேலோட்டமா நம்ம சொல்லியாச்சு. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு லாப நோக்கற்ற அமைப்பாக தான் இருக்கும். இவைகள் லாப நோக்கற்ற அல்லது வியாபார நோக்கற்ற அமைப்புகள், சரிங்களா? நிறுவனங்கள் என்று அழைக்கலாம். நன்கொடைகள் அரசிடமிருந்து மானியம் வாங்கி, அதுக்கப்புறம் உறுப்பினரிடந்து பெறக்கூடிய சந்தா மூலமாக இதனுடைய நிதியை பெறுகிறது. சரிங்களா? இது ட்ரஸ்ட் மாரி தான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நிறுவனங்கள் சரியாக கணக்கேடுகளை பராமரிக்க வேண்டும். இவை அனைத்தும் ரொக்க பெறுதல்கள் மற்றும் அனைத்து ரொக்க செலுத்தல்களும் கணக்கில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு கணக்காண்டு இறுதியிலும் அதன் உபரி அல்லது பற்றாக்குறை மற்றும் நிதி நிலையை அறிய இறுதி கணக்கும் நம்ம தயாரிக்கப்பட வேண்டும். இதுதான் லாப நோக்கற்ற அமைப்புடைய பொருளாக நம்ம இங்க சொல்றோம். இயல்புகள் எப்படி இருக்கும்? லாபம் நோக்கம் இல்லாமல் செயல்படும் அமைப்புகளே அங்க லாபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. சேவை மனப்பான்மையோடு இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகளே இந்த லாப நோக்கற்ற அமைப்புகள். இவற்றின் முக்கிய நோக்கம் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கோ அல்லது பெரும்பாலான பொதுமக்களுக்கோ சேவை செய்வதாக இருக்கும். பொதுவாக இவை வணிகம் மற்றும் வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளுவது இல்லை. இவை முக்கிய அ வரு வருவா அ வருமான ஆதாரம் உறுப்பினர்ந்து சந்தா வாங்குறது, நன்கொடை வாங்குறது, மானியம் மற்றும் உயில்கொடை. சரிங்களா? இது 4 மூலமாக வரக்கூடிய நிதியிலிருந்து தான் இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த கணக்காண்டு இறுதியில் லாப நோக்கற்ற அமைப்புகள் இறுதி கணக்குகளை எப்படி தயார் பண்றாங்கன்னா, பெறுதல் செலுத்தல் கணக்குன்னு ஒண்ணு தயார் பண்றாங்க. வருவாய் செலவின கணக்குன்னு ஒண்ணு தயார் பண்றாங்க. இதிலிருந்து இருப்புநிலை குறிப்புன்னு ஒண்ணு தயார் பண்ணி நிதி நிலைமைய பார்த்துக்கிறாங்க. இந்திய நிறுவச் சட்டம் 2013 பிரிவு 8ன் கீழ் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கற்ற அமைப்புகள் அவற்றின் வருவாய் மற்றும் செலவின கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு ஆகியவற்றை இந்திய நிறுவனச் சட்டம்
13 பட்டியல் 3 படி தயாரிக்கப்பட வேண்டும். அதுல சொல்லியிருக்கிறாங்க லாப நோக்கற்ற அமைப்பு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பட்டியல் 3ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பெறுதல் செலுத்தல் கணக்குனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. சரிங்களா? பெறுதல்களும் செலுத்தல்களும் எப்படி ரொக்க ஏடு நம்ம பராமரிச்சோமோ அதே மாதிரி தான் இங்க பெறுதல் செலுத்தல் கணக்கா நம்ம பார்க்க போறோம். இது ஒரு சொத்து கணக்கு வகையை சார்ந்ததாக இருக்கும். சரிங்களா? அப்ப இதுல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம போட மாரி இருக்கும். ஒரு லாப நோக்கற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டும் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் ஒரு தொகுப்பு ஆகும். ரொக்க கணக்கு நினைச்சு பாரு 11th நம்ம ரொக்க கணக்கு அப்படின்னு தயார் பண்ணோம். அதுல பார்த்தீங்கன்னா, ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கை மட்டும் தான் இருக்கும். அதே மாரி தான் இங்கேயும் வரப்போகுது. இது ஒரு சொத்து கணக்கின் தன்மையை கொண்டதாகும். பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல் கணக்கு தொடக்க ரொக்கம் மற்றும் வங்கி தொடக்கத்துல 2மே இருக்கும். ரொக்கம், வங்கி இருப்புகளை கொண்டு தொடங்கப்பட்டு இறுதியில் ரொக்கம் மற்றும் வங்கி இருப்புகளை கொண்டு முடிவடையும். தொடக்கத்துல ரொக்கம் வங்கி இருக்கும். இறுதியிலும் ரொக்கம் வங்கின்னு ஒண்ணு கண்டிப்பா வரும். அனைத்து ரொக்க பெறுதல்களும் இக்கணக்கின் பற்று பக்கத்தில் பெறுதல்கள் பற்று பக்கத்துல வரும். செலுத்தல்கள் வரவு பக்கத்துல வரும். அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் முதலின தன்மை உடையதாயின் அல்லது வருவாயின தன்மை உடையதாயினும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் பதியப்படுகிறது. முதலின செலவு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, வருவாயின நடவடிக்கையா இருந்தாலும் சரி, ரொக்கம் அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் அங்க இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இங்க பதிஞ்சிருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்களா? இங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, இவை நடப்பு ஆண்டுக்குரியது உரியதாகவோ அல்லது கடந்த ஆண்டுக்கு உரியதாகவோ, எதிர்வரும் ஆண்டுக்கு உரியதாகவா அப்படிங்கிறது பார்க்கிறதே இல்ல. ரொக்கம் வருதா? செலுத்தப்பட்ட தொகை அல்லது பெறப்பட்ட தொகை எந்த ஆண்டுக்குரியது என்பதை எடுத்துக்கொள்ளாமல், ரொக்கமாக பெறப்பட்ட அல்லது ரொக்கமாக அந்த ஆண்டில் செலுத்தப்பட்டவை எல்லாத்தையுமே இதுல பதிவு செஞ்சுர்றாங்க. சரிங்களா? ரொக்கம் சாராத நடவடிக்கையை மட்டும் இங்க பதிவு செய்யறது இல்லை. தேய்மானம், கொடுபட வேண்டிய செலவுகள், முன்கூட்டி பெற்றது, முன்கூட்டி செலுத்தியது, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, ரொக்கம் சாராத நடவடிக்கைகள். இதெல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது எதுவுமே இங்க வராது. இதனுடைய ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பெறுதல் செலுத்தல் கணக்குக்கு. பெறுதல் செலுத்தல் கணக்கில் பற்று பக்கத்தில் தொடக்க ரொக்க இருப்பு, சாதகமான வங்கி இருப்பு. பாதகமானது அப்படிங்கிறது வங்கி மேல்வரை பற்றாக இருக்கும். இது சரியா? சாதகமான ரொக்க இருப்பு பற்று பக்கத்துல வரும். வங்கி மேல்வரை பற்றாக இருந்தால் வரவு பக்கத்திலும் தொடக்க இருப்பாக வரும். சரிங்களா? 2வது இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ரொக்க பெறுதல்கள் பற்று பக்கம், ரொக்க செலுத்தல்கள் வரவு பக்கம் வரும். 3வது பார்த்தீங்கன்னா, ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்தல்கள் பதியும்போது, அவை வருவாயினம் சார்ந்ததா, முதலினம் சார்ந்ததா அப்படின்னு வேறுபடுத்த தேவையில்லை. முந்தைய ஆண்டுக்குரியதா, நடப்பு ஆண்டுக்குரியதா, எதிர்வரும் ஆண்டுக்குரியதா என்று பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பற்று பக்க மொத்தம் வரவு பக்க மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால் இருப்பு தொகை பார்த்தீங்கன்னா வரவு பக்கத்தில் தோன்றும். இது இறுதி ரொக்கம் வங்கி இருப்பை குறிக்கும். வரவு பக்கம் மொத்தம் பற்று பக்க மொத்தத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த பற்று பக்கத்துல வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்லிடுறோம். ரொக்க ஏடு மாறியே தான்மா இதுல வேற எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லா ரொக்கம் வந்துச்சா உள்ள போட்டுருங்க பெறுதல்கள்ல. ரொக்கம் வெளியில போச்சுன்னா செலுத்தல்கள்ல நம்ம போட போறோம். இதனுடைய படிவம் இங்க குடுத்துருக்குறாங்க. படிவம் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும் உங்களுக்கு. அதனால பார்த்தோன்னே இவ்ளோ இருக்குதா அப்படின்னு ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எல்லா பர்ட்டிகுலர்ஸும் வரணும்னு அவசியம் இல்ல. படிவத்த மட்டும் தெளிவா நீங்க பார்த்தா போதுமானது. தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, இருப்பு கீழ் கோணாத்துல போட்டு ரொக்கம் வங்கி இருக்குது. சரிங்களா? இது வரும். இந்த இடத்துல மேல்வரை பற்றுனா இந்த பக்கம் வரும். சரிங்களா? வருவாயின வரவுகள் இங்க வரும். பெறுதல்கள் அப்படிங்கிற இடத்துல வருவாயின வரவுகள். வருவாயின வரவுகள் என்ன? ஓராண்டுக்குள் நடைபெறக்கூடிய எல்லா வரவுகளும் வரக்கூடிய எல்லா வரவுகளும் இந்த இடத்துல வரும். சந்தா வாங்குறது, நுழைவு கட்டணம் வாங்குறது, அதுக்கப்புறமா பொதுவாக இருக்கக்கூடிய நன்கொடைகள், மானிய உதவி வாங்குறது, அதுக்கப்புறமா பழைய செய்தித்தாள் வித்தீங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வருமானம், முதலீடு மீது வட்டி, பங்காதாயம் வாங்குறது, பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, வாடகை பெற்றது, வேற வருமானங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வருவாய் இனத்துல அது எல்லாத்தையுமே வருவாயின வரவுகள். முதலின வரவுகள் ஆயுள் உறுப்பினர் கட்டணம், குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பெற்ற நன்கொடை, உயில் கொடை, அறக்கொடை, அறக்கட்டளை நிதி, நிலை சொத்துக்கள் விற்ற தொகை, முதலீடில் விற்ற தொகை, குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வேற ஏதாவது நிதி வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் இதுல வந்து வரும். கடைசியில பார்த்தீங்கன்னா, இருப்பு மேல்வரை பற்றா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும். அதே இது இந்த வரவு இந்த பக்கம் என்னவா இருக்கும் பாரு. பெறுதல்கள் எல்லாமே வருவாயினம் வரவுகள், முதலின வரவுகள் இந்த பக்கம் போட்டாச்சு. செலுத்தல்கள் பக்கத்துல வருவாயின செலவுகள்,
அதே மாரி முதலின செலவுகள், செலுத்தல்கள் எல்லாமே இந்த பக்கம் வரும். வருவாயினன்னா ஓராண்டுக்குள்ள அந்த சர்க்குலேட்டிங் இயக்க செலவுகள் எதுவாக இருந்தாலும், அந்த செலவுகள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வரீங்க. சம்பளம், வாடகை, மின் கட்டணம், அஞ்சல் செலவு, வாடகையும், வரியும், காப்பீடு, விளம்பரம், தொலைபேசி கட்டணம், பொழுதுபோக்கு செலவு, தணிக்கை கட்டணம், பழுதுபார்ப்பு செலவு, மைதான பராமரிப்பு செலவு, போக்குவரத்து செலவு, செய்தித்தாள் மற்றும் பருவ இதழ்கள் வாங்கியதற்கான ஒரு செலவு, அலுவலக செலவு, தோட்ட பராமரிப்பு செலவு, வேற என்ன செலவு இருந்தாலும் நம்ம நடைமுறையில என்னென்ன செலவு செஞ்சீங்கலாம் போட்டிருக்கேன். முதலின செலவு அப்படிங்கிறது முதலீடுகள், சொத்துக்கள் வாங்கியது, முதலீடுகள் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா, கடன் திரும்ப செலுத்தியது, இது எல்லாமே முதலின செலவுகள். இது போக மீதி இருக்கிறது இருப்பு கீழ் இறக்கம், ரொக்கம், வங்கியாக நம்மளுக்கு வரும். இருப்பு கட்டுவோம் நம்ம. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு என்ன படிவம். எதோட படிவம்? பெறுதல்கள் மற்றும் செலுத்தலுக்கான ஒரு படிவம். எடுத்துக்காட்டு 1 தமிழ் கல்வியியல் மன்றத்தின் பின்வரும் தகவல்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய். பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் அப்படின்னாலே ரொக்க நடவடிக்கை. அது வந்து எந்த ஆண்டுக்குரியதாக இருந்தாலும் நம்ம பதிவு செய்யணும். அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ் அது ஃபுல்லா ஹெட்டிங் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு. தொடக்க ரொக்க இருப்பு. சரியா? 18,000. அப்ப பெறுதல்கள் தானே? விவரங்கள் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்துரு. பெறுதல்கள். நெக்ஸ்ட் வாடகை செலுத்தியது சொல்லிட்டாங்க. அப்ப செலுத்தல்கள். உதவித்தொகை அளித்தது அப்படிங்கிறது செலுத்தல்கள். நுழைவு கட்டணம் பெற்றதுன்னு இருக்கு. பெற்றதுன்னா இங்க கொண்டு வந்துரு. சரிங்களா? பெறுதல்கள்ல கொண்டு வந்துரு. கட்டிடம் வாங்கியது. வாங்கியது அப்படிங்கிற போது நீங்க செலவு. அதனால செலவுகள் செலுத்தல்ல கொண்டு வந்துரு. பணியாளர்களுக்கு சம்பளம். அதுவும் ஒரு செலவு. சரிங்களா? இந்த இடத்துல கொண்டு வந்துரு. சந்தா பெற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெற்றதுன்னா இந்த இடத்துல பெறுதல்கள்ல கொண்டு வந்துரும். சரிங்களா? பெற்றது அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு வாங்க. செலுத்தியதுன்னு இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல இருப்பு கட்டுங்க. ரொக்க ஏட்ட இருப்பு கட்டுற மாரி இருப்பு கட்டுனீங்கன்னா, இந்த பக்கம் அதிகமாக இருக்கும். இல்லன்னா இந்த பக்கம் எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் வர்றது கை ரொக்கம். சரியா? இருப்பு கீழ் இறக்கம். இருப்பு கீழ் கொணர்தல் இங்க இருக்கும். இருப்பு கீழ் இறக்கம் இந்த பக்கம் இருக்குது. கை ரொக்கம். மேல கை ரொக்கம் இருக்கு. கீழேயும் கை ரொக்கம் போட்டு முடிச்சுட்டீங்க. 2வது எடுத்துக்காட்டு திருச்சி கல்வியியல் மன்றத்தில் கீழ்காணும் தகவல் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கை தயார் செய். இதுல பார்த்தீங்கன்னா, தொடக்க ரொக்க இருப்பு குடுத்துருக்குறாங்க. தொடக்க ரொக்க இருப்பும் 20,000 முதலீடு செய்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப முதலீடு செய்யும்போது என்னவா இருக்கும்? கொஞ்சம் மனசுல நெனச்சுட்டே வாங்க. மதிப்பூதியம் செலுத்தியது, நன்கொடை பெற்றது, தணிக்கை கட்டணம் செலுத்தியது. சரிங்களா? பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, அறைகலன் விற்றது, பொதுச் செலவு, அஞ்சல் செலவு, சந்தா பெற்றது. சரிங்களா? இப்ப எது பெற்றது, எது செலுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல ஹெட்டிங் முடிச்சுட்டு பெறுதல் செலுத்தல் கணக்குன்னு போட்டீங்கன்னா, இருப்பு கீழ் கொணர்தல். அப்ப 20,000 உங்களுக்கு தொடக்க ரொக்க இருப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது நடவடிக்கை என்ன சொல்லியிருக்கிறாங்க? முதலீடு செய்தது. செய்யும்போது பணம் வெளியில போச்சு. செலுத்தல்கள். அதுக்கப்புறமா நன்கொடை பெற்றது. இந்த பக்கம் பெறுதல்கள். தணிக்கை கட்டணம் செலுத்தியது. செலுத்தல்கள். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. இந்த பக்கம் வந்துரு. அறைகலன் விற்றது. விற்றும்போது பணம் உள்ள வந்துச்சு. பொதுச் செலவு, அஞ்சல் செலவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல செலவுகள் கொண்டு வந்துட்டீங்க. சந்தா பெற்றது. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ ஈஸியா பெற்றது. பணம் உள்ள வந்துச்சுன்னா இந்த பக்கம், பணம் வெளியில போச்சுன்னா இந்த பக்கம். எப்பவும் போல இருப்பு கீழ் இறக்கம். நெக்ஸ்ட் 3வது எடுத்துக்காட்டு. சென்னை விளையாட்டு மன்றத்தின் கீழ்காணும் தகவலிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு தயார் செய். இத கொஞ்சம் அட்வான்ஸா குடுத்திருப்பாங்க. தொடக்க ரொக்க இருப்பு குடுத்திருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 10,000 இதே வங்கி இருப்பையும் குடுத்திருக்கிறாங்க. 2யுமே குடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வட்டி செலுத்தியது. செலுத்தியது பார்த்துக்கோங்க. இங்க தொலைபேசி செலவு, மைதான பராமரிப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செலவு செஞ்சிருக்கிறீங்க. அந்த செலவு. அதுக்கப்புறம் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றதுன்னு சொல்லியாச்சு. அது பார்த்துக்கோ. பந்து மட்டைகள் வாங்கியது. அப்ப இது வந்து செலவு. நெக்ஸ்ட் சந்தா. இந்த சந்தால பார்த்தீங்கன்னா, எது சந்தா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்படியே நீங்க போட்டுறலாம். இது அப்படிதான். நெக்ஸ்ட் வந்து தொடர் விளையாட்டு போட்டி செலவு. இது போட்டீங்கன்னா நிதி வரவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இருப்பு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம கீழ போலாம். தொடக்க ரொக்கம் சொல்லியிருந்தாங்களா? தொடக்க ரொக்கம் 10,000, 15,000 அத அப்படியே கொண்டு வந்துருங்க. பெறுதல்கள்ல கொண்டு வந்துரும். சரியா? பெறுதல்கள் அப்படியே கொண்டு வந்தாச்சு.
மொத்தமா. நெக்ஸ்ட் வட்டி செலுத்தியது. பற்று பக்கம் இந்த பக்கம் முடிச்சுட்டு தான் இந்த பக்கம் வருவேன். அதனால நாங்க இந்த சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டா கூட நீங்க புக்க வச்சு பார்த்துக்கோங்க. இங்க வட்டி செலுத்தியது. தொலைபேசி செலவு. சரிங்களா? மைதான பராமரிப்பு செலவு. இந்த இடத்துல வந்திருக்குது பாரு. செலவுகள். 3மே கொண்டு வந்தாச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆயில் உறுப்பினர் கட்டணம் பெற்றது. கட்டணம் பெறும்பொழுது வரவு இந்த இந்த பக்கம் வந்திருக்கும். ஆயில் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது 5,500 இந்த பக்கம் வந்துருச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பந்து மட்டைகள் வாங்கியதுன்னு சொல்லியாச்சு. வாங்கும்போது இந்த இடத்துல செலவுகளாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் சந்தா. சந்தா 3 சந்தாவும் போட்டிருக்கிறாங்க. போன வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷத்துக்குள்ளது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அத அப்படியே நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. தெரியுதா? இந்த பக்கம் அப்படியே கொண்டு வந்தாச்சு. சரியா? பெற்றது தானே அது. அதனால அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. சந்தா பெற்றது. நெக்ஸ்ட் தொடர் விளையாட்டு போட்டி செலவு, தொடர் விளையாட்டு போட்டி நிதி வரவு. செலவ வந்து இந்த பக்கம் போட்டிருப்பீங்க. தொடர் விளையாட்டு போட்டி செலவு இருக்கு. வரவு இந்த பக்கம் இருக்குது. சரிங்களா? இல்ல வரவுல இருந்து செலவ கழிச்சு பற்று பக்கமே போடலாம். 2மே சொல்லு. தொடர் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் இருக்கா? தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் இந்த இடத்துல இருக்கு. 2யும் கழிச்சும் கூட நீங்க போடலாம். தனித்தனியா போட்டாலும் தப்பு இல்ல. நெக்ஸ்ட் இறுதி இருப்பு. இறுதி இருப்பு எப்பவும் போல நீங்க கொண்டு வந்துருங்க. இறுதி இருப்பு ரொக்கம் அப்ப கொண்டு வந்துருங்க. சரிங்க. இறுதி இருப்பு ரொக்கம் குடுத்தாச்சு. இந்த இடத்துல கொண்டு வந்துருங்க. எப்பவும் போல இருப்பு கட்டிட்டீங்கன்னா, ரூ. 60,000 வருது. அதுல ரூ. 5,000 ரொக்க இருப்புன்னு சொல்லியாச்சு. மீதி எல்லாமே வங்கியில போட்டுருங்க. சரிங்களா? ரூ. 60,000 இருப்பு பார்த்துட்டீங்க. அதுல இருந்து ரூ. 5,000 ரொக்க இருப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ரொக்கம் 5,000 சொல்லியிருக்கிறாங்களா? இந்த 5,000த்த ரொக்கத்துல போட்டுட்டு, மீதி 60,000த்துல இருந்து 5,000 கழிச்சுன்னா 55,000 அது வங்கின்னு போட்டுக்கோ. இப்ப எடுத்துக்காட்டு 4 பூம்போக இலக்கிய மன்றத்தில் கீழ்காணும் விவரத்திலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு. இதுல வந்து கையில இருக்கக்கூடிய ரொக்கம் மேல்வரை பற்றுன்னு சொல்லுது. அப்ப வரவுக்கு எடுத்துட்டு போயிரு. அச்சு எழுதுபொருள் செலவு, வட்டி செலுத்தியது ஒரு செலவு, முதலீடு விற்றது அப்படின்னா பணம் உள்ள வந்திருக்கும். சிற்றுண்டி வாங்கியது ஒரு செலவு, கொடுபட வேண்டிய சம்பளம். இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இது தப்பு போட்டு வச்சுக்கோ. அறக்கொடை நிதி பெற்றது அப்படிங்கிறோம். பெற்றது அப்படின்னா வருமானம் பெறுதல்கள வரும். ஒளியூட்டு கட்டணம் செலவு, சந்தா பெற்றது பெறுதல்கள் வரும். பழுதுபார்ப்பு பார்த்தல் மற்றும் புதுப்பித்தல் அதுவும் ஒரு செலவு. போக்குவரத்து செலவு. புத்தகம் வாங்கியது ஒரு செலவு. அதுக்கப்புறமா காப்பீட்டு முனைமம் செலுத்தியது. பல்வகை வரவுகள் அப்ப எந்த பக்கம் வரும்னு பார்த்துக்கோங்க. அரசிடம் பெற்ற மானியம் எங்க வரும் பார்த்துக்கோங்க. பெற்ற மானியம் பெறுதல்கள்ல வரும். நெக்ஸ்ட் சிற்றுண்டி விற்றதுன்னு வந்திருக்குது. விற்றது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வரும் பணம் உள்ள வந்திருக்கும். சரிங்களா? அது வந்து நீங்க பெறுதல்கள்ல போட்டுக்கோங்க. கட்டடம் மீதான தேய்மானம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. சரியா? நம்ம வந்து அந்த தேய்மானம், அதுக்கப்புறம் கொடுபட வேண்டியது, முன்கூட்டி செலுத்தியது, கூடியுள்ளது இது எதுவுமே உங்களுக்கு வராது. அப்ப கட்டிடம் மீது தேய்மானம் ஒரு தப்பு போட்டுக்கோ. வங்கி ரொக்கம் குடுத்துருக்குறாங்க. மீதி என்ன உங்களுக்கு பேலன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பூம்புகார் இலக்கிய மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இருப்பு கீழ் கொணர்தல். ரூ. 5,000 குடுத்துருக்குறாங்க. புக்க பார்த்தீங்கன்னா புரியும். ரூ. 5,000 அப்படியே போட்டாச்சு. 2வது முதலீடு விற்றது. அப்ப பணம் உள்ள வந்துருச்சு. 3வது அறக்கொடை நிதி வரவுகள். அப்ப இந்த இடத்துல வரவுகள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா 4வது சம் பார்த்து நம்ம சொல்லணும். இங்க நானு வந்து இருப்பு பார்த்தீங்கன்னா 5,000 2வது வந்து வங்கி வேல்வரை பற்று இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துக்கு உங்களுக்கு வங்கி வேல்வரை பற்று. அச்சு எழுதுபொருள் ஒரு செலவு. வட்டி செலுத்தியது அடுத்தது. வட்டி செலுத்தியது. அதுக்கப்புறமா முதலீடில் விற்றது இந்த பக்கம் வந்திருக்குது. அதுக்கப்புறமா சிற்றுண்டி வாங்கியது அப்படிங்கிறது இந்த பக்கம். அதுக்கப்புறம் கொடுபட வேண்டிய செலவு வராது. அறக்கொடை நிதி பெற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வரவு அறக்கொடை நிதி அப்படிங்கிறது இந்த ஒளியூட்டு கட்டணம் அப்படிங்கிறது ஒரு செலவு. சந்தா பெற்றது இந்த பக்கம் கொண்டு இருக்கிறீங்க. பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் ஒரு செலவு. அதனால இந்த பக்கம் கொண்டு இருக்கீங்க. போக்குவரத்து செலவு இங்கேயே வந்துருச்சு. புத்தகம் வாங்கியது ஒரு செலவு. அப்படி காப்பீட்டு முனைமம் செலுத்தியது இங்க வந்துருச்சு. பல்வகை இதர வரவுகள் பல்வகை வரவுகள் இந்த பக்கம் வந்துச்சு. மானியம் பெற்றது அப்படிங்கிறது ஒரு வருமானம். அது இங்க வந்துருச்சு. சிற்றுண்டி விற்றது. அது விற்றதன் மூலமாக ஒரு வருமானம், ஒரு பணம் வந்திருக்குது. கட்டிட மீதி தேய்மானம் உங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கேன். தப்பு போட்ட முதலியமும். வங்கி ரொக்கம் இந்த இடத்துல போட்டாச்சு. சரிங்களா? வங்கி ரொக்கம் இந்த இடத்துல போட்டாச்சு. மீதி உள்ளது கை ரொக்கமாக நீங்க கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எடுத்துக்காட்டு 5
எடுத்துக்காட்டு 5 வேலூர் பொழுதுபோக்கு மன்றத்தின் கீழ்காணும் தகவலிலிருந்து 2017 மார்ச் 31ஆம் நாள் முடியும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு தயார் செய். தொடக்கமாக இருக்கக்கூடிய ரொக்கம், வங்கி ரொக்கம் 2மே பற்றுல வந்துரும். அறைகலன் வாங்கியது செலவு. உபகரணங்கள் வாங்கியது ஒரு செலவு. நன்கொடை வாங்கி பெற்றதுன்னு சொல்லிட்டாங்க. பெறுதல்கள் வந்துரும். பழைய செய்தித்தாள் விற்றது பெறுதல்கள் வரும். வாங்கியது செலவு. பயணச் செலவு. செலவுகள்லாம் செலுத்தல்ல வந்துரும். கேளிக்கை வரவுன்னு சொல்லியாச்சு. அதனால நீங்க உங்களுக்கு பெறுதல்கள்ல வந்திருக்கும். சேர்க்கை கட்டணம் பெற்றதுன்னு சொல்லியாச்சு. அதனால பெறுதல்ல வரும். நகராட்சி வரி, வரிங்கிறது செலுத்தியிருப்போம். அதனால செலுத்தல்கள்ல வரும். அறக்கொடை, நகராட்சி, நாடக காட்சி செலவுகள். அந்த செலவுகள் அப்படிங்கிறது செலவுல வந்துரும். பில்லியர்ட்ஸ் மேஜை வாங்கியது அப்படிங்கிறது செலவு. அதுக்கப்புறம் புதிய டென்னிஸ் மைதானம் கட்டியது. அப்ப கட்டும்போது செலவு தான் செஞ்சிருப்பீங்க. அதுக்கு செலவு. அறக்கொடை நாடக காட்சி வரவுகள் குடுத்துருக்காங்க. அது பெறுதல்கள்ல போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு இறுதி ரொக்க இருப்பு நமக்கு குடுத்துருக்காங்க. மீதி உள்ளது வங்கி இருப்ப நீங்க கண்டுபிடிப்பீங்க. இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பற்று வரவுல போட்டு வங்கி இருப்ப நீங்க எப்பவும் போல வங்கி இருப்பு இல்லாத அது எக்ஸஸா இருக்கிறதுனால இந்த பக்கம் வங்கி மேல்வரை பற்று இருப்பு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கையிருப்பு ரொக்கம் போட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் கூட்டி பார்த்துட்டீங்க. இந்த பக்கம் பற்றுல கூட்டி பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் அதிகமா வருதுன்னு தெரியும் நம்மளுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அதிகமா வருது. ஸோ வங்கி மேல்வரை பற்றுன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் லாப நோக்கற்ற அமைப்புகளின் தனித்துவம் வாய்ந்த இனங்கள். எந்தெந்த இனங்கள்லாம் இங்க பேசுறாங்க. ரிப்பீட்டடா என்னென்ன பாயிண்ட்ஸ் இங்க வார்த்தைகள் இங்க வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாப நோக்கற்ற அமைப்புகள் பொதுவாக சந்தா அப்படிங்கிறது அதிகமா பேசுவாங்க. தொகையினை உறுப்பினரிடமிருந்து பருவந்தோறும் வசூலிக்கின்றன. அவை மாதந்தோறும், காலாண்டு, அரையாண்டு தோறும் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையோ வசூலிக்கலாம். மேலும் இது சிறப்பு சந்தாக்கள். உதாரணமாக சிறப்பு சந்தா சாதாரண சந்தா அப்படிங்கிறது உறுப்பினர் கட்டணமாக இருக்கும். சிறப்பு சந்தா அப்படிங்கிறது டென்னிஸ்க்கு வந்து தனியா உங்களுக்கு சந்தா வாங்குறது. பில்லியர்ட்ஸ் அது அந்த விளையாட்டுக்கு தனியா உங்களுக்கு சந்தா வாங்குறது. மற்றும் குறிப்பிட்ட உறுப்பினர்ந்து மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. சில உறுப்பினரிடமிருந்து தான் இந்த 2க்கு சந்தா வாங்குவாங்க. இது எல்லாமே வருவாயின வரவுகள். சந்தா அப்படின்னாலே வருவாயின வரவுகள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சந்தா குறிப்பு வரைகன்னு சொன்னா இது எல்லாமே எழுதுற மாரி இருக்கும். முதலீடு மீதான வட்டி. முதலீடு மீதான வட்டி நம்மளுக்கு இந்த வருஷா வருஷம் வந்துட்டு இருக்கும். அப்ப அது வருவாயின வரவு. இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது. பழைய விளையாட்டு பொருட்கள் வித்து அந்த ஒரு மாசத்துக்கு வந்திருக்கும். அது வருவாயின வரவு. பந்துகள், மட்டைகள் இது போன்ற விளையாட்டு பொருட்கள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா விற்பனை செய்வதன் மூலமா கிடைக்கக்கூடிய தொகை வருவாயின வரவு. பழைய செய்தித்தாள் விற்றதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை வருவாயின வரவு. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது முதலின வரவு. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் வந்து ஆயுள் உறுப்பினர் கட்டணம் குறிப்பு வரைக அந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ஒரு லாப நோக்கற்ற அமைப்புல சங்கத்துல பாத்தீங்கன்னா ஆயுள் உறுப்பினர் கட்டணம் வந்து அந்த உறுப்பினரிடமிருந்து வாங்கக்கூடிய சந்தா தான் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிற இது ஒரு முதலின வரவாக கருதப்படுகிறது. ஏன்னா திரும்ப திரும்ப நிகழாத ஒரு தன்மையாக இருக்கும். உறுப்பினர் கட்டணம் சும்மா ஒரு ஆயுளுக்கு கட்டிடுவாங்க. சரிங்களா? அப்புறமா உயில் கொடை நிதி. இந்த உயில் கொடை நிதி அப்படிங்கிறது லாப நோக்கற்ற அமைப்புகள்ல உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு. உயில் எழுதி வச்சுருவாங்க. வசதியானவங்க உயில்ல எழுதி வச்சுருவாங்க. இந்த அறக்கொடைக்கு போகணும் அப்படின்னு டொனேட் பண்றாங்க. அதுக்கு வந்து பரிசு உயில் கொடை அப்படிங்கிற இது வந்து முதலின வரவு. சரிங்களா? நெக்ஸ்ட் சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம். அந்த லாப நோக்கற்ற அமைப்புகள்ல சேர்றதுக்காக, உறுப்பினராக சேருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டணம். இது வந்து ஒரே ஒரு முறை வசூலிக்கப்படும் கட்டணமாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் புதிய உறுப்பினர்கள் சேரும்போது பெறப்படக்கூடிய திரும்ப திரும்ப நிகழாத தன்மை கொண்ட வருமானம். மேலும் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போது செய்யப்படும் செலவுக்காக பயன்படுத்தப்படலாம். ஆகையால் இது வருவாயின வரவாகவும் எடுத்துக்கலாம் அல்லது முதலின வரவாகவும் எடுத்துக்கலாம். அரசு மற்றும் இதர அமைப்பிலிருந்து பெறக்கூடிய மானியங்கள். நிறைய மானியங்கள் இவங்களுக்கு வாங்கலாம். கட்டிடங்கள் கட்டுவதற்காக, சொத்துக்கள் வாங்குவதற்காக பெறக்கூடிய மானியங்கள் திரும்ப திரும்ப நிகழாத தன்மையுடையதால் முதலின வரவாக கருதப்படுகிறது. சொத்துக்கள் பராமரிக்கவும், சம்பளம் கொடுக்கவும் இந்த மானியமானது திரும்ப திரும்ப நிகழாத தன்மையுடையதால் அதுக்காக நமக்கு வாங்கக்கூடிய ஒரு மானியமாக இருந்தா இது வருவாயின வரவாகவும் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் நன்கொடை. நன்கொடையில 2 நன்கொடை இருக்குது. ஒண்ணு பொது நன்கொடை. எந்த ஒரு நிபந்தனையும் இருக்காது. குறிப்பிட்ட நிபந்தனையும் இல்லாமல் பெறக்கூடிய நன்கொடை
பெறப்படுவது ஒரு நன்கொடை, பொது நன்கொடை அப்படிங்கிறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட இதையும் இதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து குறிப்பிட்ட நன்கொடை அப்படிங்கிறது, இதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட நிபந்தனை சொல்லியிருப்பாங்க. அந்த நிபந்தனை அடிப்படையில தான் இந்த நன்கொடை குடுத்திருப்பாங்க. அது என்ன நன்கொடை அப்படின்னா, விளையாட்டு நிதிக்காக மட்டும் பயன்படுத்துங்க. பரிசு கொடுக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சில நன்கொடைகள் குடுத்திருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் முதலின வரவு. நெக்ஸ்ட் மதிப்பூதியம், வெகுமானம், அதுக்கப்புறம் தொழிலுக்காக செய்த பணி அவங்க வேலை செய்வாங்கல்ல, அந்த அந்த மாரி இருக்கக்கூடியது. அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அ அ ப இதுதான் உங்களுக்கு மதிப்பூதியம் அப்படிங்கிறோம். மதிப்பூதியம் அல்லது வெகுமானம் அப்படிங்கிறோம். அது என்ன? தொழிலுக்காக சிறப்பாக வந்து ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த இது. ஒரு நிறுவனத்தில் வழக்கமாக ஊழியராக அல்லாத ஒருவருக்கு ரெகுலரா ஒரு ஊழியராக வரமாட்டாங்க. பணியாளராக இருக்க மாட்டாங்க. எப்பமா ஒரு தடவ வர்றது. அவருக்கு வழங்கப்படும் ஊதியமே மதிப்பூதியம் எனப்படுகிறது. இது ஒரு வருவாயின செலவாக இருக்கும். நெக்ஸ்ட் விளையாட்டு பொருட்கள் வாங்குவதற்காக பந்து, மட்டை, வலை இது மாரி வாங்குவதற்காக ஒரு பயன்படுத்தப்படும் ஒரு பொருளா, இந்த விளையாட்டு பொருளுக்காக. இது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வருவாயின செலவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பயன்படுத்தாமல் இருப்பில் இருந்துச்சுன்னா, விளையாட்டு பொருட்கள் அது இருப்புநிலை குறிப்பில் இருப்பாக கருதி சொத்துக்கள் பக்கம் காட்டப்படும். விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறது. விளையாட்டு பொருட்கள் வேற, உபகரணங்கள் வேற. உபகரணம் இது வந்து முதலின செலவு. அதாவது டேபிள் வாங்குறது, மேஜை பில்லியர்ட்ஸ் மேஜை வாங்குறது, டேபிள் டென்னிஸுக்கு இந்த மாரி இது எல்லாமே முதலின செலவு. பொருட்கள் வேற. பந்து, மட்டை, வலையெல்லாம் பொருள். திரும்ப திரும்ப அது வந்து பிஞ்சு போகும். இல்லது ஏதாவது டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். இது அப்படி இல்ல. மொத்தமா உங்களுக்கு குவாலிட்டியா வாங்கி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நூலகத்தில் புத்தகங்கள் வாங்குறது. நூலகத்தில் புத்தகங்கள் வாங்குறது முதலின செலவு. மொத்தமா வாங்கி போடுறது. லாப நோக்கற்ற அமைப்புக்குரிய தனித்துவம் வாய்ந்த சில முதலின மற்றும் வருவாயினத்தின் உதாரணங்கள் கீழ குடுத்திருக்கிறாங்க. அது என்ன? மேல நம்ம பேசினோம்ல, இது எல்லாத்தையுமே கீழ குடுத்திருப்பாங்க. இது இது எங்கெங்க வரும்? வருவாயின வரவுகள்னா என்ன? முதலின வரவுகள்னா என்ன? எடுத்துக்காட்டு தருக. வருவாயின வரவுக்கு 5 எடுத்துக்காட்டு தருக, 3 எடுத்துக்காட்டு தருகன்னு வரும். நெக்ஸ்ட் முதலின வரவுக்கு 2 எடுத்துக்காட்டு, 3 எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வருவாயினம் அல்லது முதலினம் 2ல எப்படி வேணாலும் அந்த அமைப்போட நடைமுறைப்படி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாரி இருக்கும். நீங்க எது எப்படி எடுக்குறீங்க அப்படிங்கிறது அந்த மேல உள்ள அந்த ஹெட்டிங்க பொறுத்தது. அந்த அமைப்ப பொறுத்தது. சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம், நன்கொடை, சிறப்பு கட்டணம், அரசு மற்றும் பிற நிறுவனத்திலிருந்து பெறக்கூடிய மானியம். இது எல்லாமே வருவாயின வருவாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் முதலின செலவுனா என்ன? வருவாயின செலவுனா என்ன? அதுக்குடைய எடுத்துக்காட்டுகள் இங்க குடுத்திருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வருவாய் மற்றும் செலவின கணக்கு. இதுவரைக்கும் பெறுதல், செலுத்தல் கணக்குன்னா பார்த்தோம். வருவாய் செலவின கணக்கு அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம். அடுத்து கணக்கை எப்படி தயார் பண்றது? இந்த வருவாய் செலவின கணக்கு பார்த்தீங்கன்னா, லாப நட்ட கணக்கு இருக்குல்ல, அதே மாரி இருக்கும். வருவாய் செலவின கணக்கு, லாப நட்ட கணக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு ரொக்க கணக்கு மாரி இருக்குன்னு சொன்னேனா, இப்ப வருவாய் செலவின கணக்கு எது மாரி இருக்கும்? லாப நட்ட கணக்கு மாரி இருக்கும். இந்த வருவாய் செலவின கணக்கு பெறுதல் செலுத்தல் கணக்குலேருந்து தயாரிக்க போறோம். சரியா? இப்ப பார்க்கலாம். வருவாய் மற்றும் செலவின கணக்கு லாப நோக்கற்ற அமைப்பின் கணக்காண்டு இறுதியில் தயாரிக்கப்படும் வருவாய் மற்றும் செலவுக்கான ஒரு தொகுப்பு. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குரிய உபரி அல்லது பற்றாக்குறையை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாய் செலவின கணக்கு தயாரிக்கிறோம். இது பெயரளவு கணக்கு ஆகும். பெறுதல் செலுத்தல் கணக்கு, சொத்து கணக்குன்னு சொல்லியாச்சு. இது வந்து பெயரளவு கணக்கு. அப்ப லாப நட்ட கணக்கும் பெயரளவு கணக்கு தானே! அது மாரியே தான் இருக்கும். இதில் நடப்பு ஆண்டுக்குரிய வருவாயின வரவுகள் மற்றும் வருவாயின செலவுகள் மட்டும் பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது பிரசன்ட் நிகழ்வு அடிப்படையிலான கணக்கியல் பின்பற்றி தயாரிக்கப்படுகிறது. இந்த வருஷத்துக்குள்ளது மட்டும் நம்ம தயாரிக்க போறோம். அதுல வருவாய் பெறுதல் செலுத்தல் கணக்குல எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, பணம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, நம்ம பதிவு செஞ்சோம். இங்க அப்படி இல்ல. நடப்பு ஆண்டுக்கு மட்டும் தான் வருவாய் செலவினம் அப்படின்னாலே நடப்பு ஆண்டு தான். அது உங்களுக்கு தெரியும்ல வருவாய் செலவினம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்குரியது. இந்த லாப நட்ட கணக்கு தயாரிப்பது போன்றதாகும். இந்த கணக்கின் வருமானங்கள் வரவு பக்கத்திலும், செலவுகள் பற்று பக்கத்திலும் காண்பிக்கப்படும். ரொக்க நடவடிக்கைகள் மட்டுமின்றி ரொக்கம் சாராத நடவடிக்கைகள், ஈட்டிய வருமானம், பெறப்படாத நிலை சொத்துக்கள், விற்பனை மீதான நட்டம், லாபம், தேய்மானம் போன்றவை இதில் பதிவு செய்யப்படுகிறது. லாப நட்ட கணக்குல எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் கொண்டு வருவோமா, அதே மாரி இங்கேயும் எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் நம்ம கொண்டு வருவோம். உறுப்பினர்கள் தங்கள் அமைப்பின் செயல்பாடுகளையும், அதன் வருமானம் மற்றும் செலவுகளையும் எதிர்கொள்ள போதுமான
போதுமானதாக உள்ளதா என்பதை அறிய இது உதவுகிறது. இதனை கொடுக்கப்பட்டுள்ள பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து தயாரிக்க முடியும். பெறுதல் செலுத்தல் கணக்கு குடுத்துருவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவோம்? வருவாய் செலவின கணக்கு தயாரிக்க போறோம். பெறுதல் செலுத்தல் கணக்குலேருந்து வருவாய் செலவின கணக்க எப்படி தயாரிக்கக்கூடிய படிநிலைகள். சரிங்களா? படிநிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். பெறுதல் செலுத்தல் கணக்கில் உள்ள ரொக்கம் மற்றும் வங்கியில் உள்ள தொடக்க மற்றும் இறுதி இருப்புக்கள் அத எடுக்க மாட்டோம். அத விட்டு போட்டு முதலின வரவுகள், முதலின செலவுகள இங்க நம்ம தயாரிப்போம். செலவுகள நம்ம தவிர்க்கணும். இதையும் எடுக்க மாட்டோம். இங்கேயும் இதையும் எடுக்க மாட்டோம், இதையும் எடுக்க மாட்டோம். நடப்பாண்டு தொடர்புடைய வருவாயின வரவுகள், வருவாயின செலவுகள் இந்த வரவு பக்கத்திலும், முன்கூட்டி பெற்ற வருமானங்கள், நடப்பாண்டில் பெற வேண்டிய வருமானங்கள், முந்தைய ஆண்டு அல்லது நடப்பாண்டுக்கு தொகை போன்றவற்றை தேவையான சரிக்கட்டுதல் இங்க செஞ்சுருவோம். அதேபோல நடப்பாண்டு தொடர்புடைய வருவாயின செலவுகள் மற்றும் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்று பக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. முந்தைய ஆண்டு அல்லது நடப்பாண்டு கொடுபட வேண்டிய செலவுகள், முந்தைய ஆண்டு அல்லது நடப்பாண்டுக்குரிய முன்கூட்டி செலுத்திய செலவினங்கள் சரிக்கட்டுதல் செய்யப்பட வேண்டும். நடப்பாண்டுக்கு உள்ளது மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. மீதி எல்லாமே அந்த இதுல கொண்டு வந்துருவீங்க. குறிப்பிட்ட நிதிக்கான வரவுகள் மற்றும் செலவுகள் வருவாய் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது. நிதி அப்படின்னு சொல்லிட்டாலே அது பொறுப்புகள் செயலுக்கு கொண்டு போயிருவீங்க. பெறுதல் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு பெறாத ரொக்கம் சார்பற்ற நடவடிக்கையான வாராக்கடன், தேய்மானம், நிலைச்சத்தின் விற்பனை மீதான நட்டம், லாபம் போன்றவை வருவாய் செலவின கணக்கில் பதியப்பட வேண்டும். அதுல எடுக்காத நடவடிக்கை எல்லாத்தையும் இங்க எடுத்துருவீங்க. வருவாய் செலவின கணக்குல இருப்பு கட்டுறது உபரி அல்லது பற்றாக்குறை அப்படின்னு வரும். சரிங்களா? அங்க இருப்பு கட்டுறது, இருப்புக்கள் இறக்கம், ரொக்கம் வங்கின்னு வந்துச்சா, இங்க உபரி அல்லது பற்றாக்குறை. இதுல இருக்கக்கூடிய படிவம் அப்படிங்கிறது நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு, பற்று வரவு 2 பக்கம் கணக்கா தான் போடுறோம். இதுல பார்த்தீங்கன்னா, செலவுகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வருவீங்க. வருமானத்தை எல்லாத்தையும் இங்க கொண்டு வருவீங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 6. எடுத்துக்காட்டு 6. ஊட்டி மணமகிழ் மன்றத்தில் பின்வரும் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் 2018 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கவும். பெறுதல்கள், செலுத்தல்கள் குடுத்தாச்சு. இப்ப தொடக்க ரொக்கம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேனா, இதுல ஒரு தப்பு போட்டுக்கோ. இறுதி ரொக்கம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, அங்கேயும் ஒரு தப்பு போட்டு வச்சுக்கோ. சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முதலின வரவுகள், முதலின செலவுகள் இங்க எடுக்கக்கூடாது. வருவாயின மட்டும் தான் நம்ம இந்த வருவாய் செலவின கணக்குல எடுக்கணும். முதலினம் எடுக்க மாட்டோம். அத நீங்க எழுதி வச்சுக்கோங்க. முதலின வரவுகள், முதலின செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். முதலின செலவுகள், முதலின வருமானங்கள் தவிர்க்கப்பட வேண்டும்னு எழுதி வச்சுக்கோ. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ரொக்கம் அப்படிங்கிறது முதலினமாக தானே இருக்கும். அது சொத்துக்கள் செயல்ல கொண்டு போவீங்களா? அத கொண்டு வர வேண்டாம். இங்க இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்துரும். வாடகை பெற்றது, முதலீடு அப்படிங்கிறது சொத்து இங்க வராது. சந்தா வந்துரும். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது, எழுதுபொருள் வாங்கியது, அப்ப கணிப்பொறி வராது. சம்பளம் வரும். இது எல்லாத்தையுமே எங்க போடணுமோ, அங்க செலவுன்னா இந்த பக்கம் போட்டு, வருமானம்னா இந்த பக்கம் போட்டீங்கன்னா, இது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உபரி. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 7. மணமகிழ் மன்றத்தின் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31 நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயாரிக்கவும். இதுலயும் தொடக்க ரொக்க இருப்பு வராது உங்களுக்கு. தப்பு போட்டுக்கோ. பங்காதாயம் பெற்றது, பழைய செய்தித்தாள் விற்றது, உறுப்பினர் சந்தா பழுதுபார்ப்பு, முதலீடு மீதான வட்டி இது எல்லாமே வரும். அறைகளின் விற்றது அப்படின்னு ஒரு தொகை இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 2க்குள்ள விற்று லாபமா, நட்டமான்னு பார்த்து அத மட்டும் பதிவு செஞ்சா போதும். லாபமா இருந்தா உங்களுக்கு எங்க வரும், நட்டமா இருந்தா எங்க வரும் அப்படிங்கிறது பார்த்து பதிவு செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் அறைகலன் அப்படிங்கிறது முதலினம் அது வராது. வாடகை, செயலர் மதிப்பூதியம் வரும். தபால் செலவு, பொது செலவு, அச்சு எழுது பொருள், தணிக்கை கட்டணம் வரைக்கும் வரும். இறுதி இருப்பு வராது. சரிங்களா? தொடக்கம், இறுதி வராது அப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லயே குடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ இன்னொரு தடவ நீங்க பார்த்துட்டு உள்ள வந்துக்கோங்க. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, முதலினம் மட்டும் வராது. மீதி எப்பவும் போல பார்த்தீங்கன்னா, வாடகை, செயலர் இங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அப்படியே வந்திருக்குது பாருங்க. நான் சொன்ன செலவுகள் எல்லாத்தையும் இங்க போடுவீங்க. வருமானங்கள் எல்லாத்தையும் இங்க போடுவீங்க. இயந்திரம் விற்றதன் மீதான லாபம் ரூ. 5,000 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விற்ற விலை. இது ஏட்டு மதிப்பு 4,400ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் லாபமாக இருக்கிறதுனால வருமானமாக கருதி இந்த இடத்துல போட்டிருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல பற்றாக்குறைன்னு ஒண்ணு வந்திருக்கு. சரியா? வருமானத்தை காட்டிலும் மிகுதியாக செலவு இருக்கிறதுனால பற்றாக்குறைன்னு இருக்குது. இப்ப பெறுதல் செலுத்தல் கணக்குக்கும், வருவாய் செலவின கணக்குக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. இங்க பார்த்தீங்கன்னா, ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்தல்கள் அப்படிங்கிறது அறிவதற்காக தயாரிக்கப்படுகிறது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பாண்டு செலவுகளை காட்டிலும் மிகுதியாக வருமானமா அல்லது வருமானத்தை காட்டிலும் மிகுதியாக செலவா இத கண்டுபிடிக்கிறதுக்காக இது தயாரிக்கிறோம். வருவாய் செலவின கணக்கு.
இதோட தன்மை பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து கணக்கு. இது ஒரு பெயரளவு கணக்கு. இது ரொக்க கணக்கோட தொகுப்பாகும். இது லாப நட்ட கணக்குடைய தொகுப்பாகும். இது ரொக்க பெறுதல்கள், ரொக்க செலுத்தல்கள் இங்க பதிவு செய்வோம். இங்க பற்று பக்கத்துல பார்த்தீங்கன்னா, செலவுகள், வரவு பக்கத்துல வருமானங்கள் பதிவு செய்வீங்க. கணக்கின் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, ரொக்க அடிப்படையான கணக்குகள் வந்து அடிப்படையா கொண்டிருக்கும். ரொக்க சாராதவை இங்க பதிவு செய்ய மாட்டோம். இங்க அப்படி இல்ல. நிகழ்வு அடிப்படையில் இருக்குது. ரொக்கம் சாராத நடவடிக்கை இங்க பதிவு செய்றாங்க. தொடக்கம் மற்றும் இறுதி ரொக்க இருப்பு அப்படிங்கிறது ரொக்கம் வங்கி இருப்பாக இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, தொடக்க ரொக்கம் கிடையாது. இறுதியில உபரி அல்லது பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இங்க வரும். இங்க வந்து நடவடிக்கையோட தன்மை வருமானம் மற்றும் முதலினம் என்ற எந்த வேறுபாடும் இங்க கிடையாது. இங்க வருவாயின மட்டும் தான் பதிவு செய்வோம். முதலினம் வராது. காலம் பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டுக்கு மேற்கொண்ட அனைத்து ரொக்க பெறுதல்கள், செலுத்தல்கள் எந்த ஆண்டாக இருந்தாலும் பதிவு செஞ்சுருவீங்க. இது நடப்பாண்டுக்கு உரியது மட்டும் தான். இந்த வருவாய் அ மற் வருவாயின வரவுக்குள்கான செயல்முறைகள். வருவாயின வரவுகள் அப்படின்னு நெறைய இருக்கு. இதுல தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு செயல்முறைகளும் எப்படி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சந்தா. இந்த சந்தா அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு செலவினம். சரிங்களா? வருவாய் செலவினங்கள். வருவாயின செலவு. வருவாயின வரவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நடப்பாண்டு, முந்தைய ஆண்டு, அடுத்த ஆண்டுக்கான சந்தா பெற்றது. சந்தாவ வாங்கியிருக்கிறீங்க. தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருந்தால், நடப்பு ஆண்டுக்குரிய சந்தா கீழ்க்கண்ட சரிக்கட்டுதல்களை செய்த பின்பு, வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வரவு பக்கத்தில் காண்பிக்கப்பட வேண்டும். வருவாய் செலவின கணக்குல வரவு பக்கத்துல சந்தா பெற்றதுன்னு வரும். நடப்பாண்டுக்கு பெற வேண்டிய சந்தாவை கூட்ட வேண்டும். இந்த ஆண்டுக்கு பெற வேண்டியது இருந்துச்சுன்னா கூட்டிக்கோ. அது நம்மளுக்கு தெரியும். முந்தைய ஆண்டின் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டுக்குரிய சந்தா இருந்துச்சுன்னா, முந்தைய ஆண்டு போய் பார்த்தீங்கன்னா, முன்கூட்டி பெற்ற இந்த டேட் போட்டிருந்தாங்கன்னா, இந்த வருஷ சந்தாவ முன்னாடியே போன வருஷம் வாங்கிட்டீங்கன்னா, அது இந்த வருஷத்துக்குரியது. அதையும் கூட்டிக்கோ. நடப்பாண்டு அப்படின்னு வந்தாலே அத கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு, அடுத்த ஆண்டு வந்துச்சுன்னா, அத கழிச்சிருங்க. அதே பாரு முந்தைய ஆண்டுக்குரிய பெற வேண்டிய சந்தா நடப்பாண்டில் பெறப்பட்டிருந்தால் கழிக்கப்பட வேண்டும். நடப்பாண்டுக்குரிய பெறப்பட்ட சந்தாவை கூட்டப்பட வேண்டும். முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவில் நடப்பாண்டுக்குரியது கூட்டப்பட வேண்டும். நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவை எதிர்வரும் ஆண்டுக்குரிய இருந்துச்சுன்னா அத கழிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருப்புநிலை குறிப்பு செயல்முறைகள். இது எப்படி போடணும் அப்படிங்கிறது. இருப்புநிலை குறிப்புல பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெற வேண்டியத முந்தைய ஆண்டுக்குரிய சந்தா போன்றவை இவ்வாண்டில் இறுதியில் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம். முன்கூட்டி வாங்குனத கொண்டு வந்துருவீங்க. சரிங்களா? பெற வேண்டியதையும் கொண்டு வந்துருவீங்க. சரி பெற வேண்டியது கொண்டு வருவீங்க. முன்கூட்டி வாங்கியிருந்தீங்கன்னா பொறுப்புகள் பக்கம் காமிச்சுருவீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, சந்தா பாரு. இதே மாரி தான் நீங்க கொண்டு வருவீங்க. சந்தா அப்படின்னு குடுத்துருவாங்க. இந்த வருஷத்துடைய சந்தா. இதுல முந்தைய ஆண்டு சந்தாவ கழிச்சிருவீங்க. எதிர்வரும் சந்தாவ கழிச்சிருவீங்க. நடப்பாண்டுக்கு பெற வேண்டியத கூட்டிக்குவீங்க. முந்தைய ஆண்ட முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டுடைய சந்தா. சரியா? இந்த வருஷத்துடைய சந்தாவ போன வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்கல்ல, அதையும் கூட்டிக்கோங்க. ஸோ, இங்க நடப்பாண்ட கூட்டணும். எதிர்வரும் முந்தைய ஆண்டையும் கழிச்சிருவீங்க. எதிர்வரும் ஆண்டையும் கழிச்சுக்கோங்க. இப்போ இருப்புநிலை குறிப்புல பெற வேண்டியது நடப்பாண்டுக்கு பெற வேண்டியது, முந்தைய ஆண்டோடைய பெற வேண்டியது இருந்துச்சுன்னா, அதையும் நீங்க இங்க எழுதிக்குவீங்க. முன்கூட்டி பெற்றது இருந்துச்சுன்னா, அத கழிச்சிருங்க. சரி, பொறுப்புகள் சைடுல காமிச்சிருங்க. எடுத்துக்காட்டு 8. 8 பாரு. இந்த வருஷம், அதாவது 2017 மார்ச் 31ல 2017 மார்ச் 31 அப்ப அக்கவுண்டிங் பீரியட் என்னவாக இருக்கும்? 1/4/2000 இங்க பக்கத்திலே எழுதிக்கோங்க. 1/4/2016 31/3/2017 அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோ. அக்கவுண்டிங் பீரியட் எழுதி வச்சுக்கோ. இப்போ இந்த வருஷத்துல நம்ம சந்தா பெற்றது என்ன அப்படின்னு சொல்லி பெற்ற சந்தாவ குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா கீழ என்ன குடுத்துருக்காங்க 2016, 17ஆம் ஆண்டில் பெற வேண்டிய சந்தா இந்த வருஷத்துல 2016, 17 அப்படிங்கிறது நடப்பாண்டு. இந்த இடத்துல நடப்பாண்டுன்னு எழுதி வச்சுக்கோ. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா. இந்த வருஷத்துல பெற வேண்டிய சந்தா குடுத்தாச்சு. 16, 17ஆம் ஆண்டிற்கான சந்தா 15, 16ல முந்தைய ஆண்டுல போயி பெற்றது. அப்ப முன்கூட்டி பெற்ற சந்தா இது. இல்லையா? முன்கூட்டி பெற்ற சந்தா. இந்த வருஷத்துடைய சந்தாவ போன வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது முன்கூட்டி பெற்ற சந்தா. அதையும் எழுதி வச்சுக்கோ. இது நடப்பாண்டுன்னு எழுதி வச்சுக்கோ. இது வந்து முன்கூட்டி பெற்ற சந்தா. போன வருஷத்துல வாங்கியிருக்கிறீங்க. அப்ப தீர்வு பாரு. வருமானத்துல வருவாய் செலவின கணக்குல எவ்வாறு தோன்றும் பார்க்கிறோம். பெற்ற சந்தா. இந்த வருஷத்துல எவ்வளவு சந்தா வாங்கியிருக்கிறீங்க? இந்த இடத்துல பாரு ரூ. 60,000 வாங்கியிருக்கிறீங்க. இந்த 60,000 போட்டாச்சு.
இந்த வருஷத்துல நடப்பாண்டுக்கு பெற வேண்டியது எவ்வளவு? 2400. இந்த இடத்துல இருக்குது பாரு அட்ஜஸ்ட்மென்ட்ல 2400. அத கூட்டிக்கோ. சரியா? 2016, 17ஆம் ஆண்டு சந்தா முந்தைய ஆண்டுல முன்கூட்டி வாங்கிட்டாங்க. அத பார்த்தீங்கன்னா கூட்டிக்கோ. இந்த வருஷம் சந்தா தானே அது. அதனால அதையும் கூட்டிக்கிறேங்க. இது இவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 9. 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குல எவ்வாறு தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பற்று வரவு குடுத்துருக்காங்க. சந்தா குடுத்துருக்காங்க. 3 வருஷத்துடைய சந்தா உங்களுக்கு இதுல குடுத்துருக்காங்க. இந்த 3 வருஷத்துடைய சந்தாவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு? நடப்பாண்டுக்கு என்ன அப்படின்னு. இச்சங்கத்தில் 300 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா, சந்தா ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தாவாக ரூ. 200 செலுத்தியிருக்கிறாங்க. இன்னும் பெற வேண்டியது வேற இருக்குது. இது எல்லாமே சொல்லியாச்சு. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் வரும் உங்களுக்கு. என்ன வரும் அப்படின்னீங்கன்னா, கீழ குடுத்துருக்காங்க பாரு. இந்த கணக்குலயே கடைசில உங்களுக்கு நடப்பாண்டுல மொத்த சந்தா எவ்வளவு? 2018, 19ல 300 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் ரூ. 200 குடுக்கணும். அப்ப மொத்த சந்தா எவ்வளவு? ரூ. 60,000 அவங்க வாங்கியிருக்கணும். ஆனா நடப்பு ஆண்டுல பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு பெறுதல் செலுத்தல் கணக்குல பெறுதல்கள்ல 48,000 தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இனியும் வாங்க வேண்டியது எவ்வளவு இருக்கு? ரூ. 12,000 வாங்க வேண்டியிருக்கு. இத ஞாபகம் வச்சுக்கோ. ரூ. 12,000 நீ வாங்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம மேல போலாம். மேல மேல போனீங்கன்னா, இங்க பாருங்க இந்த வருஷத்துல வாங்குன சந்தா எவ்வளவு? 48,000. எவ்வளவு வாங்கணும்னு சொன்னேன்? ரூ. 60,000 வாங்கணும். இந்த 300 × 200 ரூ. 60,000 வாங்கணும். 48,000 தான் வாங்கியிருக்கோம். அப்ப 12,000 இனி வாங்க வேண்டியது இருக்குது. அதத்தான் சொன்னேன். இந்த இடத்துல வருவாய் செலவின கணக்குல பார்த்தீங்கன்னா, பெற்ற சந்தா 48,000 இந்த வருஷத்துல பெற்ற சந்தா 48,000 பெற வேண்டியது 12,000 பேலன்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஸ்டார் போட்டு கீழ கால்குலேஷன் போட்டுருக்கீங்களா? அங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கோ. இங்க ரூ. 60,000. அதுக்கப்புறமா இருப்புநிலை குறிப்புல பெற வேண்டிய சந்தா. பெற வேண்டிய சந்தா எவ்வளவு? ரூ. 1000 இனி வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துல பெற வேண்டிய சந்தா 1000 வாங்கல. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இனியும் பெற வேண்டியது எவ்வளவு இருக்கு? 17, 18ல பெற வேண்டியது ரூ. 1000. இந்த வருஷத்துல நடப்பாண்டுல பெற வேண்டியது ரூ. 12,000. இதையும் இங்க போட்டுக்கோங்க. இங்க முன்கூட்டி பெற்ற சந்தா எவ்வளவு? உங்களுக்கு 3000. அத மேல குடுத்துருக்காங்க. முன்கூட்டி பெற்ற சந்தா. இந்த இடத்துல பாரு. முன்கூட்டி பெற்ற சந்தா. சரியா? 2019, 20க்கான சந்தா இந்த வருஷத்துல வாங்கியிருக்கேன். இது முன்கூட்டி பெற்றது. திருப்பி செலுத்த வேண்டியது. அதனால பொறுப்புகள் சைடுல காமிச்சிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 10. ஒரு சங்கத்து 2017 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு தோன்றும்? 2016, 17 ஆண்டில் அச்சங்கம் பெற்ற சந்தா 25,000. இப்ப அக்கவுண்டிங் பீரியட் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. 1, 4, 2016 டூ 31, 3, 2017 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இப்ப 2016, 17ல் சங்கம் பெற்ற சந்தா 25,000. இதில் பார்த்தீங்கன்னா 15, 16ஆம் ஆண்டுக்கான சந்தா ரூ. 2,000. 15, 16 அப்படிங்கிறது இதுக்கு முந்தைய ஆண்டு. சரியா? முந்தைய ஆண்டு சந்தா நம்மளுக்கு தேவையில்லாதது. மற்றும் 2017, 18க்கான சந்தா. 17, 18 அப்படிங்கிறது நடப்பு ஆண்டு. சரிங்களா? அதுக்கப்புறமா 2016, 17 சரி. இது வந்து அடுத்த ஆண்டு இல்லையா? அடுத்த ஆண்டு. இதுதான் நடப்பாண்டு. நடப்பாண்டுல ரூ. 500 இன்னும் பெற வேண்டியதாக இருக்குது. ஸோ, நடப்பு ஆண்டுக்கு ரூ. 25,000 சந்தா வாங்கியிருக்கிறாங்க. முந்தைய ஆண்டுல ரூ. 2,000 சந்தா இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,500 சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டுல பெற வேண்டியது 500 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான கால்குலேஷன் கீழ போகலாம். வருவாயின செலவுகள். நடப்பாண்டு சந்தா ரூ. 25,000 சொன்னேன். இதுல கழிக்க 15, 16 முந்தைய ஆண்டு. இது வந்து அடுத்த ஆண்டு. இது வந்து நடப்பாண்டு. சரிங்களா? நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வேணா நடப்பு ஆண்டு அப்படிங்கிறது இதுதான். பெற்ற சந்தா 25,000. இது வந்து முந்தைய ஆண்டு. இது வந்து அடுத்த ஆண்டு. இது வந்து நடப்பாண்டு. சரிங்களா? எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல போடுறது ஈஸி. பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, பெற வேண்டியது ரூ. 500 சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு முன்கூட்டி பெற்றது. அத வந்து இங்க காமிச்சிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 11. இதுல 2 வருஷம் குடுத்துருக்காங்க. இது முந்தைய ஆண்டு, இது நடப்பாண்டு. சரியா? இது முந்தைய ஆண்டு, இது நடப்பாண்டு. நீ எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சொல்ல சொல்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. முந்தைய ஆண்டு, நடப்பாண்டு.
முந்தைய ஆண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு மேல எழுதி வச்சுக்கோ. நடப்பாண்டுங்கிறது எழுதி வச்சுக்கோ. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 2018ல பெற்ற சந்தா 1,50,000 சொல்லியாச்சு. சரியா? இப்ப நம்ம கால்குலேஷன் கீழ போகலாம். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது என்ன அர்த்தம்? முந்தைய ஆண்டு இல்லையா? இது வந்து நடப்பாண்டு. இது வந்து முன்கூட்டி பெற்றதுல சொல்லியிருக்கிறாங்க. இது பெற்ற சந்தானா ஓகே. இது வந்து முந்தைய ஆண்டு, இது நடப்பாண்டு. இது முன்கூட்டி பெற்ற சந்தான்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ப முன்கூட்டியமோ இது என்னது? இந்த நடப்பாண்டுக்குரியத முன்கூட்டியே இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க. நடப்பாண்டுக்குரியத முன்கூட்டி வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டுக்குரியத முன்கூட்டி வாங்கியிருக்கிறாங்க. இது அடுத்த ஆண்டுக்குரியது, இது நடப்பாண்டுக்குரியது. சரியா? இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் குடுத்துருப்பாங்க பாரு. இந்த ஆண்டு எவ்வளவு சந்தா வாங்கியிருக்கீங்க? 1,50,000 இந்த இடத்துல இருக்குது பாருங்க. 1,50,000 அப்ப கூட்டுக, இங்க கூட்டுகன்னு போட்டு நம்ம 2018 நடப்பாண்டுக்குரியத கூட்டிக்குவீங்க. நடப்பாண்டுக்குரியது என்னன்னு பாரு. இது வந்து நடப்பாண்டுக்குரியது. இதுவும் நடப்பாண்டுக்குரியது இல்லையா? நடப்பாண்டுக்குரியது முன்கூட்டி வாங்கியிருக்கிறீங்க. சோ இது 2யும் கூட்டிக்குவீங்க. அதுக்கப்புறமா கழிக்க பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டு கழிச்சுக்கோங்க. அடுத்த ஆண்டையும் கழிச்சுருங்க. இது முந்தைய ஆண்டு, இது வந்து அடுத்த ஆண்டு. இது 2யும் கழிச்சுருங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 12. பின்வரும் விவரத்திலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் சந்தா எவ்வாறு தோன்றும் என காட்டுக. இதுல பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 சொல்லிட்டாங்க. அப்போ அக்கவுண்டிங் பீரியட் என்னவாக இருக்கும்? ஜனவரி டூ டிசம்பர். ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31, 2018 எழுதி வச்சுக்கோங்க. இங்கட்ல 2018ல பெற்ற சந்தா 16,000. 2017 அதாவது முந்தைய ஆண்டு 3,000 சரியா? முந்தைய ஆண்டு அப்படிங்கிறது கழிச்சிருக்க. மற்றும் 2019 அடுத்த ஆண்டு அதையும் நீங்க கழிச்சுக்கலாம். சரியா? 2018 நடப்பாண்டுல பெற வேண்டியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அத கூட்டிக்கோ. 2017ஆம் ஆண்டில் 18ஆம் ஆண்டிற்காக முன்கூட்டி வாங்கியிருக்கிறீங்க. சரிங்களா? அப்ப இந்த வருஷத்துல உங்களுக்கு அதையும் பார்த்தீங்கன்னா கூட்டிக்குவீங்க. முடிஞ்சது. 2வது பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தப்பட்ட பொருளுக்கான விளையாட்டு உபகரணங்கள், எழுதுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் போன்றவைக்கான செயல்முறைகள். இதுவரைக்கும் சந்தா பத்தி பேசினோம். அடுத்தது வந்து விளையாட்டு பொருட்கள். அந்த மாரி ஒரு சங்கமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அத அத அதோடைய கால்குலேஷன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். நடப்பாண்டில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு சாதனங்கள், எழுது பொருட்கள், மருந்து பொருட்கள் இது எல்லாமே வருவாயின செலவாக கருதி பற்று பக்கத்தில் ஒரு செலவு தானே அதனால பற்று பக்கத்துல கொண்டு வருவீங்க. பயன்படுத்தப்பட்டவை ஒண்ணு இருந்துச்சுன்னா, தொடக்கம் ஏதாவது குடுத்துருப்பாங்க. பிளஸ் நடப்பாண்டுல ஏதாவது வாங்கியிருப்பீங்க. இறுதி இருப்ப கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதுவீங்க. இறுதி சரக்கிருப்பு அவ்வாண்டின் இறுதியில இருப்புநிலை குறிப்புல கொண்டோய் காமிச்சு இந்த இறுதி இருப்பு இருக்குல்ல, இத கொண்டோயி நீங்க இறுதி பேலன்ஸ் ஷீட்ல சொத்துக்கள் சைடுல காமிச்சுருவீங்க. பழைய விளையாட்டு சாதனங்கள் ஏதாவது விற்பனை செஞ்சிருந்தா, அதுல வருவாய் அல்லது செலவினம் வந்திருக்கும். வருவாய் செலவின கணக்குல வரும் அதுல வந்து வருவாய் வந்துச்சுன்னா வரவு பக்கத்துல, செலவு இருந்துச்சுன்னா பற்று பக்கத்துல காமிச்சுருவீங்க. எடுத்துக்காட்டு 13. எடுத்துக்காட்டு 13ல ஒரு விளையாட்டு மன்றத்தில இறுதி கணக்கில் எவ்வாறு அந்த விளையாட்டு மன்றம் அதோட இறுதி கணக்குல இது எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு பொருட்களோட இருப்பு, தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு, பொருள் வாங்கியிருக்கிறீங்க. அதுலக்காக செலவுகள் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. சரியா? விற்பனை செய்து அதுல ஏதாவது நடப்பாண்டுல விற்பனை செய்த விளையாட்டு பொருளுடைய பொருட்கள் எவ்வளவு தொகைன்னு குடுத்துருக்குறாங்க. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, வருவாய் செலவின கணக்குல பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்களுடைய தொடக்க இருப்பு அப்படிங்கிறது 1/4/2018ல ரூ. 3,000 அப்படின்னு குடுத்துருக்குறாங்க. நடப்பு ஆண்டுல விளையாட்டு பொருட்கள் வாங்கியது அப்படிங்கிறது 9,000 குடுத்துருக்குறாங்க. 2யும் கூட்டிக்கோ. இறுதி இருப்பு அப்படிங்கிறது ரூ. 4,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அத கழிச்சுட்டீங்கன்னா, இந்த வருஷத்துக்குரியது எல்லாமே இங்க போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது மூலமாக ஒரு வருமானம் வந்திருக்கு. அத இங்க ரூ. 500 போட்டாச்சு. சரியா? விளையாட்டு பொருட்களுடைய இருப்பு இது இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வருமானம். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? விளையாட்டு பொருட்கள் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கிறீங்க? ரூ. 8,000 அப்படிங்கிறது அர்த்தம் இதுல. அதுக்கப்புறமா இது விளையாட்டு பொருள் இருப்பு இருக்குல்ல இந்த 4,000 அந்த 4,000த்த பார்த்தீங்கன்னா இங்க கொண்டு வந்துருவீங்க. சொத்துக்கள் செய்யல. எடுத்துக்காட்டு 14 பின்வரும் விவரத்திலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்று வைக்க வேண்டிய அச்சு மற்றும் எழுதுபொருள் செலவை கணக்கிட்டு அவை 2018 மார்ச் 31ஆம் நாள் இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டுக. அச்சு எழுதுபொருள் கொடுத்த தொகை 1,500 சரிங்களா? அச்சு எழுதுபொருளுக்கு 1,500 குடுத்துருக்கிறீங்க. எழுதுபொருளுடைய இருப்பு தொடக்கம் குடுத்துருக்காங்க, இறுதி குடுத்துருக்காங்க. அப்ப இந்த வருவாய் செலவின கணக்குல பற்றுல வந்துட்டீங்கன்னா, இதுல தொடக்க இருப்பு ரூ. 300 கொள்முதல் செஞ்சது 1,500 இறுதி இருப்பு 200 மீதி எவ்வளவு இருந்திருக்கும்? ரூ. 1,600 செலவு பண்ணியிருக்கிறீங்க.
இருப்புநிலை குறிப்புல இருப்பு மட்டும் ரூ. 200 கொண்டு வந்தா போதும். குறிப்பிட்ட நிதி அதோட சேர்ந்த வருமானம் செலவுகளை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? குறிப்பிட்ட நிதி அப்படிங்கிறது ஒரு முதலீட்டு கணக்கு இல்லையா? நிதி அப்படின்னு சொல்லிட்டாலே பொறுப்புகள் சைடு தான் வரும். குறிப்பிட்ட நிதியானது பொறுப்புகள் பக்கத்திலும் மற்றும் குறிப்பிட்ட நிதிக்கான முதலீடு அப்படிங்கிறது முதலீடுனாலே சொத்துக்கள் சைடுல வந்துரணும். சரிங்களா? சொத்துக்கள் சைடு. சொத்துக்கள் கணக்கும் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் காண்பிக்கப்படும். குறிப்பிட்ட நிதி கணக்கு தொடர்பான வருவாய் மற்றும் செலவுகள் வருவாய் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது. நிதி அப்படிங்கிறது தொடர்பு படுத்தி ஏதாவது சொல்லியிருந்தாலே வருவாய் செலவின கணக்குக்கு வரக்கூடாது. பொறுப்புகள் சைடுல தான் வந்திருக்கும். குறிப்பிட்ட நிதி தொடர்பான வருவாய் அவ்வாண்டு இறுதியில் தயாரிக்கப்படும் இருப்புநிலை குறிப்பில் குறிப்பிட்ட நிதி கணக்கில் கூட்ட வேண்டும். வருவாய் இருந்தா கூட்டிக்கோ. அதுல செலவு இருந்துச்சுன்னா கழிச்சிரு. குறிப்பிட்ட நிதிக்கான முதலீடு மீதான வட்டி நடப்பாண்டில் பெற வேண்டியது இருந்தால் குறிப்பிட்ட நிதி கணக்குடன் கூட்டப்பட்டு இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் காட்டப்படும். மற்றும் சொத்துக்கள் பக்கத்தில் பெற வேண்ட முதலீடு மீதான வட்டி இருந்துச்சுன்னா அது சொத்துக்கள் பக்கத்துல காமிச்சிருவீங்க. எடுத்துக்காட்டு 15. 2017, 18ஆம் ஆண்டுக்கான இறுதி கணக்கில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு பரிசு நிதி தொடக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பரிசுக்காக முதலீடு செஞ்சது கொடுத்திருக்கிறாங்க. நிதின்னு சொன்னா பொறுப்புகள் சைடுல போயிரணும். அதுக்கு வந்து பரிசு நிதிக்கான முதலீடு ஒரு ரூ. 60,000 செஞ்சிருக்கிறாங்க. பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அங்க பரிசுகள் வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு செலவு. பரிசு நிதிக்கான நன்கொடையும் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வரும் இருப்புநிலை குறிப்புலன்னு பார்க்கலாம். பொறுப்புகள் சைடுல பரிசு நிதி ரூ. 60,000 தொடக்கம் பாரு 60,000. அப்புறம் முதலீடு செஞ்சது பார்த்தீங்கன்னா பரிசு நிதிக்கான முதலீடுகள் இருக்கா? முதலீடு. முதலீடுன்னா சொத்துக்கள் சைடுல வந்துரும். முதலீடுங்கிறது சொத்துக்கள் சைடுல. நெக்ஸ்ட் பரிசு நிதி முதலீடு மீதான வட்டி பெற்றதுன்னு ஒண்ணு இருக்குது. அது ரூ. 6,000 கூட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பரிசு நிதி நன்கொடை அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுவும் பெற்றது தான் உங்களுக்கு. நிதி வாங்கியிருக்கிறீங்க. ரூ. 12,000 வாங்கியிருக்கிறீங்க. இந்த 3யும் கூட்டிட்டு, அதுலேருந்து பரிசு வாங்கியிருக்கிறீங்க. அத கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிறணும். நெக்ஸ்ட் இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பு ஒரு அமைப்பின் நிதிநிலையை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கை. லாப நோக்கற்ற அமைப்புக்கான இருப்புநிலை குறிப்பை தயாரிப்பது பெரும்பாலும் வியாபார அமைப்புகள் தயாரிப்பது போன்றதே அதே மாரி இரட்டைப்பதிவு முறையின் அடிப்படையில தான் இங்கேயும் தயார் பண்றோம். கணக்காண்டு இறுதியில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் இருப்புநிலை குறிப்பில் பதியப்படுகின்றன. சரிங்களா? எப்பவும் போல சொத்துக்கள், இங்க பொறுப்புகள் இது. இந்த இடத்துல பதிவு செய்றாங்க. சரியா? இருப்புநிலை குறிப்பில் இடது பக்கம், வலது பக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் இருக்கும். வலது பக்கம் சொத்துக்கள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாப நோக்கற்ற அமைப்பில் இருப்புநிலை குறிப்பு தயாரிப்பதில் உள்ள முக்கிய குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம இதுவரைக்கும் பேசியது தான் திருப்பி திருப்பி அதே தான் வரும். நிதி அல்லது குவிந்த நிதி அப்படின்னு அழைக்கக்கூடிய முதல் நிதி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பற்று பக்கம் அந்த பதிவு செய்யப்படும். வருவாய் மற்றும் செலவின கணக்கின் உபரி அப்படிங்கிறது அதோட கூட்டி காமிச்சுருவீங்க. முதல் நிதியோட சரிங்களா? நட்டமா இருந்துச்சு, பற்றாக்குறை உபரிய வந்து கூட்டிருவீங்க. பற்றாக்குறையா இருந்தா அந்த நிதியிலிருந்து கழிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் அந்த முதல் நிதி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கரூர் சமூக மன்றத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாளைய முதல் நிதி. முதல் நிதின்னா ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் லெசன்ல அவங்க நம்ம அ ஒற்றை பதிவு அதாவது முழுமை பெறாத பதிவேட்ல தொடக்க முதல், இறுதி முதல்னு கண்டுபிடிச்சோம்ல, அதே மாரி தான். அது தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக தொடக்க நிதின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. நிதியை கண்டுபிடிக்க போறோம். அறைகலன் எந்த இடத்துல வரும் உங்களுக்கு? சொத்துக்கள் சைடுல வரும் இல்லைங்களா? கட்டிடம் சொத்துக்கள் சைடுல வரும். நெக்ஸ்ட் வந்து 2017, 18 ஆண்டுக்கான சந்தா பெற வேண்டியது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து அதோட இது பார்த்தீங்கன்னா, சந்தா முன்கூட்டி செலுத்தியது. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கடன் வாங்கியது. அது ஒரு பொறுப்பு. முதலீடு சொத்து. கை ரொக்கம், வங்கி ரொக்கம். சந்தா பெற வேண்டியது இங்க நெக்ஸ்ட் கை ரொக்கம், வங்கி ரொக்கம். இது எல்லாமே நீங்க போட்டு முதல் நிதிய நீங்க கண்டுபிடிப்பீங்க. பேலன்ஸ் ஷீட்ல. பேலன்ஸ் ஷீட் மாரியே தான் இதுவும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணக்காண்டு இறுதியில் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கும் போது இறுதி ரொக்கம் மற்றும் வங்கி ரொக்கம் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் பதியப்பட வேண்டும். சரிங்களா? ரொக்கம் சொத்துக்கள் பக்கம். வங்கி மேல்வரை பற்றா இருந்துச்சுன்னா பொறுப்புகள் பக்கம் நீங்க காமிச்சிருவீங்க.
முந்தைய ஆண்டின் இருப்புநிலை குறிப்பில் உள்ள சொத்துக்கள், அதாவது தொடக்க இருப்புநிலை குறிப்பில் உள்ள சொத்துக்கள், நடப்பாண்டின் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும். மேலும் அவ்வாண்டில் ஏதாவது மாற்றம் மேற்கொண்டால், அந்த சொத்துக்கள்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, கூடுதலாக இருந்துச்சுன்னா கூட்டிக்கோங்க. அதுல ஏதாவது தேய்மானம் அது மாரி இருந்துச்சுன்னா, அத கழிச்சு கொண்டுக்கோங்க. நடப்பாண்டு இறுதியில் உள்ள முன்கூட்டி செலுத்திய செலவுகள், பெற வேண்டிய வருமானங்கள் போன்றவை இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் பதியப்பட வேண்டும். நடப்பாண்டு இறுதியில் உள்ள கொடுபட வேண்டிய செலவுகள், நடப்பாண்டில் உள்ள முன்கூட்டி பெற்ற வருமானங்கள் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் பதியப்பட வேண்டும். ஏதாவது குறிப்பிட்ட நிதி, இதுதான் முக்கியமானது. நிதி அப்படிங்கிறது தான் நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணுவோம். அந்த நிதி தொடர் விளையாட்டு போட்டு நிதி, பரிசு நிதி, இந்த மாரி நிதி நிதி அப்படின்னு எப்படி எங்க வந்தாலும் உங்களுக்கு இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்துல எடுத்துட்டு போயிரும். அதுக்கு நீங்க கன்சிடரே அங்க போலாமா, இங்க போலாமான்னு டைலமாவே வேண்டாம். நிதின்னு சொல்லிட்டாலே பொறுப்புகள் பக்கம் எடுத்துட்டு போயிருங்க. ஏதேனும் குறிப்பிட்ட நிதிக்கான முதலீடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, சொத்துக்கள் சைடுல எடுத்துட்டு போயிருங்க. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, விரிவான சம் உங்களுக்கு இருக்குது. எடுத்துக்காட்டு 17. நண்பர்கள் கால்பந்து மன்றத்தில் 31/3/2017ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பின்வரும் பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு குடுத்திருக்கிறாங்க. அதிலிருந்து நீங்க வருவாய் செலவின கணக்கும், இருப்புநிலை குறிப்பும் தயாரிக்க போறீங்க. 31/3/2017க்காக முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு நம்ம தயார் பண்ண போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, பெறுதல் செலுத்தல் கணக்கு உங்களுக்கு இங்க குடுத்திருக்கிறாங்க. தொடக்கம் குடுத்திருக்கிறாங்க. சந்தா குடுத்துருக்குறாங்க. உயில் கொடை அப்படின்னு குடுத்துருக்குறாங்க. சிறப்பு விருந்து சரி சிறப்பு விருது கட்டணம் வசூல் அப்படின்னு குடுத்துருக்குறாங்க. அறைகலன் விளையாட்டு பொருட்கள் வாங்கியது, சிறப்பு விருதுகள் செலவு, மின் கட்டணம், இருப்புக்கீழ் இறக்கம், ரொக்கம் இந்த மாரி குடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தயாரிக்க போறோம்? கூடுதல் விவரங்கள் குடுத்ததுக்கு அப்புறமா வருவாய் செலவு கணக்கு. கூடுதல் விவரத்துல 2016 ஏப்ரல் 1 அன்று மன்றத்தில் இருந்த அறைகலன் இது வந்து தொடக்கம் இல்லையா? அறைகள் மீதான தேய்மானம். தேய்மானத்த பத்தி பேசவே இல்ல. கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை. அப்ப தொடக்கம் மட்டும் குடுத்துருக்காங்க. 2017 16, 17 பெற வேண்டிய சந்தா குடுத்துருக்காங்க. இது 2016, 17க்கான ஆண்டு தான். அதுல பெற வேண்டிய சந்தா குடுத்துருக்காங்க. இதுல 31/3/2017 வருஷ கடைசில இருப்பு, விளையாட்டு பொருட்கள் இருப்பு வேற குடுத்துருக்காங்க. 2016 தொடக்க நிதி, முதல் நிதி வேற குடுத்துருக்காங்க இதுல. சரிங்களா? இந்த தகவல் வச்சு நீங்க வருவாய் செலவின கணக்கு தயார் பண்ணணும். இப்ப நீங்க புக்ல பெறுதல் செலுத்தல் கணக்க எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு இப்ப நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல வந்து தொடக்கம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் சந்தா. சந்தா வந்து ஒரு வருமானம். அதனால வரவு பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்துல பெற வேண்டியது 600 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு? அட்ஜஸ்ட்மென்ட்ல சொல்லியிருப்பாங்க. இது பெற வேண்டியவை 2வது அட்ஜஸ்ட்மென்ட்டாக சொல்லியிருக்காங்க. அத வந்து நீங்க கூட்டிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான கூட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உயில் கொடை அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுப்பு. இங்க வராது. வருவாய் செலவினத்துல வராது. உயில் கொடை அப்படிங்கிறது பொறுப்புகள் சைடுல போயிருக்கும். நீங்க இந்த இடத்துல பார்க்க உயில் கொடை இருக்குதா? இந்த இடத்துல உயில் கொடைன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிறப்பு விருது கட்டண வசூல் அப்படின்னு. சிறப்பு விருது கட்டண வசூல் அப்படிங்கிறது ஒரு வருமானம். வசூல் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது வருமானம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அறைகலன் சொத்துக்கள் சைடுல போயிருக்கும். விளையாட்டு பொருட்கள் வாங்கியது. வாங்கும்போது உங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் அப்படிங்கிறது பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் தனியா உங்களுக்கு ஹெட்டிங் கீழ கொண்டு வந்திருப்பாங்க. அதே விளையாட்டு பொருட்கள் வாங்கியது கொள்முதல் ரூ. 800 இந்த இடத்துல 800ன்னு குடுத்தாச்சு. இறுதி இருப்பு அப்படின்னு அட்ஜஸ்ட்மென்ட்ல அவங்க கூடுதல் விவரத்துல விளையாட்டு பொருட்கள் இருப்பு 100ன்னு குடுத்துருக்காங்க. 100 மதிப்புடைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது. அப்ப இந்த வருஷத்துல எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க விளையாட்டு பொருட்களுக்காக? இங்க இருந்து கழிச்சீங்கன்னா ரூ. 700. நெக்ஸ்ட் சிறப்பு விருதுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க வசூல் இங்க வந்துச்சு. செலவுகள் இந்த பக்கம் வந்துரும். மின் கட்டணம் இந்த பக்கம் வந்துரும். இறுதியாக ரொக்கம் இருப்பு அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். இந்த இடத்துல பாரு. இறுதி ரொக்கம் அப்படிங்கிறது 12,000 1800 பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிருச்சு. இந்த வருஷத்துல பெற வேண்டிய சந்தா 600 உங்களுக்கு கூடுதல் விவரத்துல குடுத்துருக்காங்க. விளையாட்டு பொருட்கள் இருப்பு கூடுதல் விவரத்துல குடுத்துருக்காங்க. அறைகலன் 12,000 சரிங்களா? இந்த 12,000 அப்படிங்கிறது தொடக்கம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ல அதுதான் குடுத்துருப்பாங்க. தொடக்கத்துல 12,000 அறைகலன் இருக்குது. கூட்டுக கூடுதலாக இருக்கக்கூடிய அறைகலன் எங்க இருக்குது? செலுத்தல்கள்ல இருக்குது. அத 2யும் கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதுவீங்க. முதல் நிதி அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் விவரத்துல குடுத்துருக்காங்க. கூட்டுக செலவுகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள உபரி நம்ம கண்டுபிடிச்சுக்கோ இந்த இடத்துல. அந்த உபரிய கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. உயில் கொடை எங்க இருந்துச்சு? அந்த பெறுதல் செலுத்தல் கணக்குல இருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 18.
சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்குடைய விவரங்கள். இதுல பெறுதல் செலுத்தல் கணக்கு விவரங்கள் இங்க குடுத்திருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இருப்பு கீழ் கொணர்தல் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் சந்தா. சந்தா வந்து இந்த ஆண்டுக்கான சந்தா என்னன்னு பார்த்துக்கணும் நீங்க. 12,500 ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இத வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். 12,500 இது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு சந்தாவ முன்கூட்டி வாங்கியிருக்கிறீங்க இது. சரிங்களா? அடுத்த ஆண்டு சந்தாவ முன்கூட்டி பெற்றது இது. நெக்ஸ்ட் பொழுதுபோக்கு மூலமாக பெற்ற வருமானம். வருமானம் எங்க போகும் பார்த்துக்கோ. பல்வகை வரவுகள். இதுவும் வருமானம் தான். நெக்ஸ்ட் அறைகலன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிரும். எழுதுபொருள் அப்படிங்கிறது செலவு. முதலீடு அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிரும். அஞ்சல் செலவு. இது எவ்வளவுதான் உங்களுக்கு பர்ட்டிகுலர்ஸ் குடுத்துருக்காங்க. இது இறுதியாக இருக்கக்கூடியது. இப்ப கூடுதல் தகவல் என்ன குடுத்திருக்கிறாங்க? மன்றத்தில் 450 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் பார்த்தீங்கன்னா, ரூ. 30 செலுத்தியிருக்கிறாங்க. அப்ப 450 இன்டு 30 எவ்வளவுன்னு பார்க்கணும். எவ்வளவுன்னு அட்ஜஸ்ட் உங்களுக்கு இங்க பின்னாடி உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க. 450 இன்டு 30 13,500. நடப்பாண்டில் பெற்ற சந்தா அவனை ரவுண்ட் பண்ணி வைக்க சொன்னா 12,500 அந்த 12,500 இது. அப்போ இதுல இருந்து இத கழிச்சு பாரு எவ்வளவு நம்ம வாங்க வேண்டியது இருக்கு இனியும். நடப்பாண்டுல 13,500 வாங்கணும். 12,500 வாங்கியிருக்கிறாங்க. மீதி ரூ. 1000 பார்த்தீங்கன்னா, இனி வாங்கல. நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா, பெற வேண்டிய சந்தா ரூ. 1000 இனி வாங்காம இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, எழுதுபொருளுடைய இருப்பு 18 இந்த இப்ப தொடக்க இருப்பு சரிங்களா? இருப்பு பார்த்தீங்கன்னா, மார்ச் 31ல 300 மற்றும் 2019 மார்ச்ல 500. 2019 மார்ச்சோடைய கணக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இறுதி, இது வந்து தொடக்கம். சரிங்களா? அதுக்கப்புறமா இவ்வளவுதான் குடுத்துருக்காங்க. பர்ட்டிகுலர்ஸ் இவ்வளவு தான் குடுத்துருக்காங்க. இப்ப நாம மேல பெறுதல் செலுத்தல் கணக்கு இருக்குது. கீழ பார்த்தீங்கன்னா, கூடுதல் விவரம் இருக்கு. தீர்வு பார்த்தாச்சு. இந்த இடத்துல வருவாய் செலவின கணக்கு பார்க்கலாம். வருவாய் செலவின கணக்குல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெறுதல் செலுத்தல் கணக்க கையில எடுத்து வச்சுக்கோ. அதுல தொடக்கம் வராதுன்னு சொல்லியாச்சு. 2வது சந்தா. சந்தா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வருது பாரு. சந்தா 12,500 இந்த வருஷத்துல பெற வேண்டியது 1000 கால்குலேஷன் போட்டிருக்கிறீங்க. அங்க ஒரு ஸ்டார் போட்டு, இங்க ஒரு ஸ்டார் போட்டுக்கோ. இந்த இடத்துல 13,500 அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு மூலமாக பெற்ற வருமானம் இருக்கா? இது இந்த இடத்துல கொண்டு இருக்கிறாங்க. சம்ம பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துல புரியும். சரியா? பொழுதுபோக்கு மூலமாக பெற்ற வருமானம். புக் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இல்ல ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி போய் காமிக்கிறேன் நானு. பொழுதுபோக்கு மூலமாக பெற்ற வருமானம் 12,000. இதுல வந்து நடப்பாண்டுக்குள்ளயே 12,500 சரியா? அதுக்கப்புறமா செலுத்தல்கள பார்த்தீங்கன்னா, அறைகலன் அது பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிரும். எழுதுபொருள் அப்படிங்கிறது எழுதுபொருள் செலவு. எழுதுபொருள் இது பார்த்தீங்கன்னா 2,400 இதுல எழுதுபொருள் வந்து தொடக்கம் அப்படிங்கிறது 300 இறுதி அப்படிங்கிறது 500 சரிங்களா? அது 2மே பார்த்தீங்கன்னா, கூடுதல் தகவல்ல குடுத்துருக்காங்க. அப்ப இந்த வருஷம் செலவு எவ்வளவு? எழுதுபொருளுக்காக 2,200 இந்த இறுதி எங்க போகும்? பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அஞ்சல் செலவு இந்த இடத்துக்கு போட்டிருக்கிறாங்க. அஞ்சல் செலவு. அவ்வளவுதான் இருப்பு மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இப்ப பின்னாடி போகலாம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு இருப்புநிலை குறிப்பு. இதுல என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறைகலன் வராதுன்னு சொன்னோம்னா, அங்க செலுத்தல் கணக்குல அறைகலன் இங்க வந்துருச்சு. முதலீடு வராதுன்னு சொன்னேன், அது இங்க வந்துருச்சு. இந்த வருஷத்துல பெற வேண்டிய சந்தா அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ரூ. 1000 இது வந்துருச்சு. எழுதுபொருள் இருப்பு இங்க ரூ. 500 அது வரும்னு சொன்னேன், இங்க வந்திருக்குது. கை ரொக்கம் இந்த வருஷத்துல கடைசில கையில எவ்வளவு ரொக்கம் இருக்கு, அது வந்து 3,500. இந்த இடத்துல முதல் நிதி அப்படிங்கிறது குடுத்துருக்குறாங்க. 9,300 குடுத்துருக்குறாங்க. உபரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. முன்கூட்டி பெற்ற சந்தா 400 சரியா? முன்னாடியே நீங்க சந்தா வாங்கியிருக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு ரூ. 400 அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த 400 எங்க இருக்குது அப்படின்னு தேடாதீங்க. முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்குல இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னீங்கன்னா, இதுதான் முன்கூட்டி பெற்ற சந்தா. சரியா? முன்கூட்டி பெற்ற சந்தா. இதை நீங்க எடுத்துட்டு வர்றீங்க. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்காட்டு 19. கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2016 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பின்வரும் பெறுதல் செலுத்தல் கணக்கிலிருந்து 2016 மார்ச் 31 ஆண்டிற்கான வருவாய் செலவின கணக்கையும் அந்நாளை இருப்புநிலை குறிப்பையும் தயார் செய்க. இந்த இடத்துல பெறுதல் செலுத்தல் கணக்கு குடுத்தாச்சு ரொக்கம். சந்தா சரிங்களா? பழைய மட்டைகள் இருப்பு இது தனி அக்கவுண்டா வரும். சரியா? நெக்ஸ்ட் தொடர் விளையாட்டு போட்டி இதுவும் தனியா வரும். அதுக்கப்புறம் உயில் கொடை, பராமரிப்பு செலவு. அறைகலன் உங்களுக்கு இங்க வராது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிரும். சரிங்களா? அதுக்கப்புறமா தொடர் விளையாட்டு போட்டி செலவு. தொடர் விளையாட்டு போட்டி சந்தான்னு ஒண்ணு இந்த பக்கம் இருக்கு.
செலவுன்னு இருக்குது. இது 2யுமே பார்த்தீங்கன்னா, வருவாய் செலவின கணக்கிலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்ல அப்டின்னீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கும் கொண்டு போகலாம். தொடர் விளையாட்டு போட்டி நிதின்னு இருந்தா தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க பொறுப்புகள் சைடுல. சந்தா வெறுமனே சந்தா தான் இருக்குது அப்டின்னீங்கன்னா, வருவாய் செலவின கணக்கிலே அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்க புக்ல எப்படி போட்டாலும் நீங்க ஆன்ஸர் கொண்டு வருவீங்க. குறிப்பு எழுதுனா போதும். அதே மாரி செயலாளர் மதிப்பூதியம் அது செலவு செஞ்சிருக்கிறீங்க. மட்டை மற்றும் பந்துகள் இது தனியா ஒரு அக்கவுண்டா கிரியேட் பண்ணுவீங்க. சரிங்களா? இது இருப்பு. அவ்வளோதான். இந்த இடத்துல கூடுதல் தகவல்ல என்ன குடுத்துருக்காங்க? 2015 ஏப்ரல் 1 அன்று பந்து மட்டையுடைய இருப்பு குடுத்துருக்காங்க பாரு. 2015 ஏப்ரல் 1 இது பார்த்தீங்கன்னா, 2015 உடைய இந்த வருஷம் தான் நம்மளுக்கு பர்ட்டிகுலர்ஸ் எடுக்கிறோம். அதனால தொடக்க இருப்பாக உங்களுக்கு இத எடுத்துக்கலாம். முன்கூட்டி பெற்ற சந்தா முன்னாடியே வாங்கிட்டீங்க ரூ. 500க்கு. அப்ப 2014, 15 சரியா? 2014, 15ல இந்த வருஷத்துடைய சந்தாவ முன்கூட்டி வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? 2014, 15ல முன்கூட்டி பெற்ற சந்தா 500. தொடர் விளையாட்டு போட்டிக்கான உபரி தொகை நிரந்தர அரங்கத்திற்காக உருவாக்கப்பட வேண்டும். 31/3/2016 அன்று பெற வேண்டிய சந்தா ரூ. 2000. சரி இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 16 இந்த வருஷத்துல பெற வேண்டியது. இன்னும் வாங்காம இருக்கிறீங்க. பெற வேண்டிய சந்தா 2000. 31/3/2016 மட்டைகள் மற்றும் பந்துகளுடைய இருப்பு 1000 சொல்லிட்டாங்க. அப்ப உங்களுக்கு முதல் நிதி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் நிதி அப்படிங்கிறது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். பழைய பேலன்ஸ் ஷீட்ட போட்டீங்க அதுலருந்து பர்ட்டிகுலர்ஸ் எடுத்தீங்கன்னா, முதல் நிதி கிடைக்கும். இப்ப பழைய முதல் நிதி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பந்து மட்டைகள் இருப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷத்துடைய இருப்பு 31/3/16 சரிங்களா? இது வந்து பந்து மட்டைகளுடைய இருப்பு அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள உங்களுக்கு பந்து மட்டை இருப்பு தொடக்க இருப்பு தான் வரும். தொடக்க இருப்பு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். தொடக்க மட்டைகள் இருப்பு அப்படிங்கிறது 3000. அது பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் சைடுல வரும். அதுக்கப்புறமா வங்கி ரொக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். தொடக்கம். இந்த வங்கி ரொக்கம் தொடக்கம் இருக்குதுல்ல, இந்த ரொக்கம் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ல வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்னாடியே வாங்கியிருக்கிறீங்க ரூ. 500. இந்த ரூ. 500 போன வருஷத்திலேயே முன்னாடியே வாங்கின ரூ. 500 அது வந்து திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பாக நீங்க காமிப்பீங்க. அது போட்டு முதல் நிதிய நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. பேலன்சிங் இது பார்த்தீங்கன்னா, முதல் நிதி. முதல் நிதி இந்த இடத்துல கண்டுபிடிச்சுட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வருவாய் செலவின கணக்கு. வருவாய் செலவின கணக்குக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெறுதல் செலுத்தல் கணக்க எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சந்தா. இந்த சந்தா பார்த்தீங்கன்னா, 11,000 இங்க போட்டாச்சு. வருமானம் தானே அது சந்தா போட்டாச்சு. 15, 16ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 14, 15ல் முன்கூட்டி பெற்றது ரூ. 500. முன்கூட்டி பெற்றது பொறுப்புகள் செயல காமிச்சிருக்கீங்க. அந்த ரூ. 500 தான் இது. அதுக்கப்புறமா இந்த வருஷம் நிலுவையில உள்ள சந்தா அப்படிங்கிறது ரூ. 2000ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 31/3/2016 அன்று பெற வேண்டிய சந்தா. அது 2000 சொல்லியிருக்காங்க. அந்த ரூ. 2000 தான் இது. இந்த வருஷத்துல இந்த நடப்பாண்டுக்குரிய சந்தா. அதனால அத கூட்டிக்கிட்டீங்க. சரிங்களா? இது வந்து நடப்பாண்டுக்குரிய சந்தா முன்கூட்டி வாங்கியிருக்கிறாங்க. போன வருஷத்துலயே முன்கூட்டி வாங்கியிருக்காங்க. அதனால இதுவும் நடப்பாண்டுக்குரியது தான். அதுவும் 13,500. அதுக்கப்புறமா பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்றதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு வருமானம் இந்த இடத்துல கொண்டு வச்சு. அதுக்கப்புறமா உயில் கொடை அப்படிங்கிறது பொறுப்புகள்ல போயிரும். இந்த பக்கம் செலுத்தல் பாரு பராமரிப்பு செலவு. செலவுகள் எங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க? அரைகலன் வராது. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் சொல்லிட்டாங்க. இந்த தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் தான் உங்களுக்கு பொறுப்புகள் சைடுல உங்களுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. நிதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செயலர் மதிப்பூதியம், மட்டைகள் மற்றும் பந்துகள். இதுக்கு தனியா இருப்பு கொண்டிருக்கிறாங்க. மட்டைகள் மற்றும் பந்துகள் ரூ. 7,400 இந்த வருஷம் கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். தொடக்க இருப்பு அப்படிங்கிறது மட்டைகள் மற்றும் பந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 3000. இறுதி இருப்பு 1000 சொல்லியிருக்கிறாங்க. இத கழிச்சீங்கன்னா, இந்த வருஷத்துக்காக ஒரு செலவு ரூ. 9,400. சரிங்களா? அப்ப பற்றாக்குறையா, உபரியான்னு பார்த்து அத போட்டுட்டீங்க. இந்த இடத்துல முதல் நிதி நம்ம கண்டுபிடிச்சோம். தொடக்க இருப்புநிலை குறிப்புன்னு சொன்னோம்னா, முதல் நிதி. வருமானத்தை காட்டிலும் மிகுதியா உள்ள பற்றாக்குறைய கழிச்சுட்டீங்க. அந்த விளையாட்டு அரங்க நிதிக்கான ஒதுக்குன்னு போட்டிருக்கிறாங்க. நிதி அப்படிங்கிற வார்த்தை இங்க இல்ல. ஆனாலும் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இத இங்கேயும் கொண்டு வரலாம். வருவாய் செலவின கணக்குலயும் கொண்டு போகலாம். இந்த தொடர் விளையாட்டு போட்டி சந்தா ரூ. 2000.
சரிங்களா? இந்த விளையாட்டு போட்டிகள் சந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க இருக்குது? இந்த பெறுதல் கணக்குல பற்று பக்கத்துல குடுத்துருப்பாங்க. விளையாட்டு போட்டிக்கான ஒரு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2000. நெக்ஸ்ட் அதற்கான ஒரு செலவு சரிங்களா? 1400 அவுட்டர் காலத்துல மீதி எழுதிட்டீங்க. உயில் கடை எழுதிட்டீங்க. அரைகலன் வராதுன்னு அங்க சொன்னோமா, இங்க வந்துருச்சு. பந்து மட்டைகளுடைய இருப்பு 1000. இந்த இருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் விவரத்துல குடுத்துருக்காங்க. பெற வேண்டிய சந்தா சரிங்களா? இந்த வருஷம் பெற வேண்டிய சந்தா அப்படிங்கிறது 2000 கூடுதல் விவரம் குடுத்துருப்பாங்க. வங்கி ரொக்கம் அப்படிங்கிறது செலுத்தல் பக்கத்துல கடைசியில உங்களுக்கு இருக்கும். அத நீங்க இங்க போட்டிருக்கிறீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தொகை பார்த்தீங்கன்னா, விளையாட்டு போட்டிக்கான சந்தா பெறுதல்கள்ல போட்டு, இந்த இடத்துல விளையாட்டு போட்டிக்கான செலவுகள பார்த்தீங்கன்னா, செலுத்தல்கள்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு அ வேறு உங்க உபரி அல்லது பற்றாக்குறைங்கிறது இது மாறும் உங்களுக்கு. அப்படி மாறி வந்தாலும் இங்க டேலி ஆகும். இங்க நிதின்னு ஒரு வார்த்தை இல்லைல்ல. நிதின்னு ஒரு வார்த்தை இருந்தா தானே இங்க பொறுப்புகள் செயல கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, அப்படியும் போடலாம். அப்படி போட்டு உங்களுக்கு குறிப்பு குடுத்தா போதுமானது. தொடர் விளையாட்டு போட்டிக்கான சந்தா. அதுக்கப்புறமா அதுக்கான செலவுகள். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 20. டெல்லி இலக்கிய மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய உங்களுக்கு ரொக்க நடவடிக்கை தொகுப்பு அப்படிங்கிறது பெறுதல் செலுத்தல் கணக்க குடுத்துருக்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு எப்பவும் போல இருக்கும். நுழைவு கட்டணம், சந்தா சரிங்களா? நுழைவு கட்டணம், சந்தா, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் இந்த இடத்துல வராது உங்களுக்கு. நிலை வைப்பு மீதான வட்டி பெற்றது பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அரைகலன் விற்றது. இங்க ஏட்டு மதிப்பு 25,000 சரிங்களா? வித்தது இவ்வளவு. அப்ப நட்டம் வந்திருக்கும் இதுல. நட்டத்த எங்க கொண்டு போகணும்னு பார்த்துக்கோ. வாடகையும், வீதங்களும், விரிவுரை விரிவுரை கட்டணம், பல்வகை செலவு, நிலை வைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிலை வைப்பு இங்க வராது. சரியா? ரொக்கம். இறுதி ரொக்கம் இங்க பார்த்துக்கலாம். இந்த ஆண்டு தொடக்கத்துல மன்றத்துல இருந்த நூல்களுடைய மதிப்பு, தொடக்க மதிப்பு குடுத்துருக்காங்க. சரியா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தொடக்க முதல் முதல் நிதி இல்ல. அதனால தொடக்க மதிப்பு இங்க குடுத்துருக்காங்க. அறைகளனுடைய தொடக்க மதிப்பு பார்த்தீங்கன்னா, 40,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா, நடப்பாண்டுல முன்னாடியே வாங்கின சந்தா ரூ. 1000 சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீதி எல்லாத்தையுமே நீங்க அதுலருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தொடக்க நிதி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அறைகளன் 40,000 சொல்லியிருக்கிறாங்களா? அந்த ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட்லயே சொல்லியிருக்கிறாங்க. அறைகளனோட மதிப்பு 40,000. நூட்களுடைய அந்த நூல் அந்த புக்கோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000. அப்போ உங்களுக்கு பல பெறுதல் செலுத்தல் கணக்குல கை ரொக்கம் அப்படிங்கிறது 3,200 தொடக்கத்துல குடுத்துருப்பாங்க. அந்த தொடக்க ரொக்கம் இங்க எடுத்துக்கோ. அப்போ முதல் நிதி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 2வது வருவாய் செலவின கணக்க போட போறோம். இந்த வருவாய் செலவின கணக்குல பெறுதல் செலுத்தல் கணக்குல இருந்து தான் எடுக்க போறோம். அப்போ நீங்க பெறுதல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தொடக்கம் வராது. அது வந்து தொடக்க நிதிக்கு போயிருச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நுழைவு கட்டணம். நுழைவு கட்டணம் ஒரு வருமானம். இந்த பக்கம் வந்துருச்சு. சந்தா 46,000. சந்தாக்கு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கிறதுனால இந்த இடத்த கொண்டு வரலாம். 46,000 நடப்பு ஆண்டில் முன்கூட்டி பெற்றது 2வது அட்ஜஸ்ட்மென்ட். 2வது கூடுதல் விவரம் பாரு. நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்றது. அப்ப அத நீங்க கழிச்சு அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. முன்கூட்டி பெற்றதுனால அது பொறுப்புகள் செயல்ல காமிப்பீங்க. அதுக்கப்புறமா சந்தாக்கு அப்புறமா ஆயுள் உறுப்பினர் கட்டணம். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் இங்க வராதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிலை வைப்பின் மீதான வட்டி பெற்றது. அது இந்த பக்கம் வருமானமாக கருதி இங்க போட்டுருவீங்க. அறைகளின் விற்றதுல நட்டம் வந்துச்சுன்னா, லாபம் வந்துச்சுன்னா, நட்டம் தான் வந்தது இந்த பக்கம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அது முடிஞ்சிருச்சு. செலுத்தல் பக்கத்துல வந்துரு. வாடகை வரி ஒரு செலவு தானே, அது போட்டுக்கோங்க. விரிவுரை கட்டணம் அது இங்க போட்டுக்கோங்க. பல்வகை செலவு இங்க போட்டுறலாம். நெக்ஸ்ட் அவ்வளவுதான் உங்களுக்கு. இது நட்டத்த போட்டு முடிச்சாச்சு. இதுல உபரியா அல்லது பற்றாக்குறையான்னு பார்த்து இங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. பேலன்சிங் ஃபிகர். அப்புறம் இருப்புநிலை குறிப்புல முதல் நிதி நம்ம ஏற்கனவே தயார் பண்ணோமா, அந்த முதல் நிதி இந்த இடத்துல உபரி கிடைச்சதுனால கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிட்டீங்க. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது ஒரு இந்த பக்கம் ஒரு முதலின வரவு இந்த பக்கம் போட்டீங்க. முன்கூட்டி பெற்ற சந்தாவும் இங்க போட்டீங்க. அறைகலன் பார்த்தீங்கன்னா 40,000 தொடக்க இருப்பு இதுல. கழிக்க விற்ற அறைகளினுடைய ஏட்டு மதிப்பு அந்த அறைகள் வித்திருக்கிறீங்களா ரூ. 25,000 அந்த ஏட்டு மதிப்பு. அறைகள்ல சொத்துக்கள் சொத்துக்கள் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா எழுதணும். தேய்மானம் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் நீங்க அங்க நோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 15,000 நூல்களோட இருப்பு அதுவும் தொடக்கத்துல இருக்குது 20,000 நிலை வைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெறுதல் செலுத்தல் கணக்குல இருக்குது. அதை எழுதிக்கோங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கையில இருக்கக்கூடிய ரொக்கம். அதுவும் போட்டீங்கன்னா டேலி ஆகும். நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 21.
மதுரை மாநகர மன்றத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாள் முடிவெடும் ஆண்டுக்கான பெறுதல் செலுத்தல் கணக்குல உங்களுக்கு இருப்பு கீழ்கொணர்தல் சந்தா. சந்தா பார்த்தீங்கன்னா 2017, 18க்கான இதுதான் குடுத்துருக்குறாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டோடைய சந்தா இங்க உள்ள இருக்குது. சரிங்களா? அப்புறமா உயில்கொடை, அரங்க வாடகை, விளையாட்டு போட்டி நிதி, மைதான பராமரிப்பு, விளையாட்டு போட்டி செலவு. விளையாட்டு போட்டியோட வரவு இந்த பக்கம் இருக்கு, செலவு இந்த பக்கம் இருக்கு. பல்வகை செலவு, அறைகலன் இது எல்லாமே குடுத்துருக்குறாங்க. இதுல இருந்து நீங்க வருவாய் செலவின கணக்கு இதுல இருந்து வருவாய் செலவின கணக்கையும் நீங்க முதல் நிதி கண்டுபிடிக்கணும், வருவாய் செலவின கணக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்புநிலை குறிப்பு 3யும் போட போறீங்க. இந்த இடத்துல கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2017 ஏப்ரல் 1 இது முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மன்றத்தின் முதலீடு 40,000. இந்த முதலீடு அப்படிங்கிறது சொத்துக்கள் சைடுல போயிரும். அந்த மன்றத்தின் விளையாட்டு போட்டி நிதிக்கான வரவிருப்பில் 30,000 இருந்துச்சு. அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி நிதின்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த 30,000 தொடக்க நிதி கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க கொண்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் 2018 மார்ச் 31ல் பெற வேண்டிய சந்தா 4,000 மற்றும் 2018 மார்ச் 31ல் பெற வேண்டிய சந்தா 4,500 இறுதி கணக்கு எப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல முதலீடு அப்படிங்கிறது 40,000 சரிங்களா? முதலீடு தொடக்க முதலீடு 40,000 பெற வேண்டிய சந்தா இதுல 2017ல பார்த்தீங்கன்னா பெற வேண்டிய சந்தா அப்படிங்கிறது முன்னாடி நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. பெற வேண்டிய சந்தா 4,000. அதுக்கப்புறம் வங்கி ரொக்கம், கை ரொக்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க இருப்புல இருந்து எடுத்து எழுதிக்கோங்க. தொடக்க முதல் நிதி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வருவாய் செலவின கணக்குல நீங்க இந்த இடத்துல இருந்து கணக்குல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? சந்தா 2016, 17ஆம் ஆண்டுக்குரியது 4,000. அப்ப அதை கழிச்சிரு முந்தைய ஆண்டை கழிச்சிருங்க. அதுக்கப்புறமா நடப்பாண்டு 4,500 அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குறாங்க. அதை கூட்டிக்கோங்க. கூட்டி அவுட்டர் காலத்துல எழுதிரு. அதுக்கப்புறமா உயில் கொடை அப்படிங்கிறது நீங்க பொறுப்புகள் சைடுல வந்திருக்கும். உயில் கொடை இங்க வந்திருக்கு பாரு உயில் கொடை. அதுக்கப்புறமா அரங்க வாடகை ஒரு வருமானம் வாடகை வாங்கியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் மைதான பராமரிப்பு பற்றுல எடுத்துட்டு வந்துட்டீங்க. விளையாட்டு போட்டிக்கான செலவு அந்த விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது தனியா ஒரு நிதி இருக்குது. அந்த நிதிக்கு கொண்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் பல்வகை செலவு இங்க கொண்டுதாச்சு. அப்புறம் செலவுக்கு அப்புறமா அறைகலன் நீங்க சொத்துக்கள் சைடுல கொண்டு போயிருவீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உபரி கண்டுபிடிச்சு முதல் நிதி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் கூட்டிட்டீங்க. உயில் கொடை இங்க கொடுத்துட்டீங்களா? விளையாட்டு போட்டி நிதி அப்படிங்கிறது உங்களுக்கு 30,000 அப்படிங்கிறது தொடக்கத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. விளையாட்டு போட்டிக்கான நிதி அப்படிங்கிறது கூடுதல் விவரத்துல 2வது விவரமாக கொடுத்திருப்பாங்க. விளையாட்டு போட்டிக்கான நிதி தொடக்கத்துல கொடுத்திருக்கிறாங்க 30,000. இந்த வருஷம் நிதியான வரவுகள் 22,500 பெறுதல்ல கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா விளையாட்டு போட்டிக்கான செலவுகள் அப்படின்னு செலுத்தல்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த 3யும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுப்புகள் சைடுல காமிச்சாச்சு. இந்த இடத்துல அறைகலன் அப்படிங்கிறது உங்களுக்கு செலுத்தல் பக்கத்துல இருக்குது. முதலீடு அப்படிங்கிறது 40,000 அப்படிங்கிறது கூடுதல் விவரத்துல ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கும். அதை போட்டிருப்பீங்க. சந்தா பெற வேண்டியது இந்த வருஷம் சந்தா பெற வேண்டியது கூடுதல் விவரத்துல இருக்குது. வங்கி ரொக்கம், கை ரொக்கம் அப்படிங்கிறது அந்த உங்களுக்கு செலுத்தல் பக்கத்துல இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்தையும் போட்டாங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகும். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு 1 வேர்டு 2 மார்க் 3 மார்க்கும் உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் ஆரம்பிக்குது. பயிற்சி கணக்கில் இதே மாதிரி உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா எத்தனை 21 சம் பார்த்தோமா அதே மாதிரி பயிற்சி கணக்குகள் உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 சம் வரைக்கும் உங்களுக்கு 24 சம் இருக்குது உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நிறுத்தி நிதானமாக தெளிவா பாருங்க. ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அந்த ஒவ்வொரு வித்தியாசம் நீங்க பார்த்துட்டு தெளிவாயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கணக்குக்கு வாங்க. எடுத்துக்காட்டும் நீங்க போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் நீங்க போட்டு பாருங்க. ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியாது. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சுமா. தேங்க்ஸ்மா.